ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறுதோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. மாவாய்மை சம்பந்தர் வாயீசர் வந்தொண்டர் வாத ஊரர் பூவாயின் தேரலெனும் தமிழ்மறையாம் திருக்கடை காப்பும் சீசாலும் தேவாரமும் திருப்பாட்டும் திருவாசகமும் முறையாக செப்புகின்ற நாவாயே நாவாயாம் பவக்கடலை கடந்து முத்திநகர் சேர்வதற்கே. முறையாக செப்புகின்ற நாவாயே நாவாயாம் பவக்கடலை கடந்து முத்திநகர் சேர்வதற்கே. எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனுடைய திருவருளாலும் திருவேங்கட பெருமானுடைய திருவருளாலும் இந்த தலத்திலேயே தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற திருமுறை ஓதுதல் என்கின்ற நிகழ்வினை ஒரு அருமையாக தவம் என்று சொல்லுகின்ற வகையிலே தவமாக செய்து வருகிற என்னுடைய இனிய நண்பர் ஐயா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். அவருக்கு உறுதுணையாக இருந்து எத்தனை இடர்கள் வந்தாலும் எப்படியாவது இந்த வேள்விக்கு நாம் கலந்து கொள்ள வேண்டும், இது ஒரு தக்கன் செய்கிற வேள்வி போல அல்ல, இறைவனுக்காக செய்யப்படுகிற தவ வேள்வி என்கின்ற காரணத்தினாலே இந்த வேள்வியிலும் சங்கடங்கள் இருந்தாலும் இடையூறுகள் இருந்தாலும் அவ்வப்போது வர முடியாமல் இருந்தாலும் எண்ணங்கள் இங்கேயே வைத்து வந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற அடியார் பெருமக்கள் உங்கள் அத்துடைய திருவள்ளியம் வணங்கி மகிழ்கிறேன். பெருமக்களே, இன்றைக்கி நான் வழிபாட்டு பாடலிலே சொன்ன மாதிரி சிவா நல்லது, அதை தான் சொல்லிட்டு நான் அது பெருமானுடைய திருவருள் தான். அது எதுக்கு? மாவாய்மை சம்பந்தர் வாகீசர் வந்தொண்டர் வாதவூரர் பூவாயின் தேரலினும் தமிழ் மறையாம். இந்த தமிழுக்கு, இந்த நம்முடைய திருமுறைக்கு தமிழ் மறை என்கின்ற பெயர் வச்சுட்டாங்க. அதுக்கு பேரை வந்து அவன் வகுத்துக்கிறாங்க. திருக்கடைக்காப்பு, தேவாரம், திருப்பாட்டு, இதெல்லாம் வந்து உமாபதி சிவனார் போட்டு கொடுத்த பேர் தான். திருமுறை வரலாறில் உமாபதி சிவனார் எழுதியிருக்காரு. பெரிய புராணத்துக்கு முன்ன பல பதிப்புகளில் அது மாதிரி வரும். அதில் வந்து திருமுறை கண்ட வரலாறு என்கின்ற வரலாற்றிலே அழகாக எழுதியிருப்பார். இதெல்லாம் பேர் திருக்கடைக்காப்பு என்ற பெயர் அப்பொழுது இருந்தது. இப்போ நம்ம தேவாரம் மொத்தமாக சேர்ந்து திருமுறைகள் வந்து தேவாரம்னு சொல்கிறோம். அந்த 7 திருமுறைகள் சேர்த்து தேவாரம்னு சொல்கிறோம். இல்லை, திருப்பாட்டும் பெருமானுடைய முதல் இருப்பது வந்து மாவாய்மை சம்பந்தம். அப்படியே நிறையில் சொல்லுவாங்க, வரிசையாக வச்சுக்கணும். நிரல் நிறை மாவாய்மை சம்பந்தர் வாகீசர் வந்தொண்டர் 3 பேர் வச்சா மாவாய்மை சம்பந்தர் வாகீசர் வந்தொண்டர் வாதவூரர் பூவாயின் தேரல். அவங்களுடைய திருவாக்கிலே வந்திருக்கின்ற தெளிந்த தேன் போன்ற தமிழ் மறை, அதுக்கு பேர் வச்சிட்டார். இந்த தேவாரத்துக்கு அந்த திருமுறைகளுக்கு பேர் தமிழ் மறையாம். இந்த தமிழ் மறையாம் வரிசா திருக்கடைக்காப்பு. முதல்லங்க சம்பந்தர் சொன்னார்ல, சம்பந்தர் எழுதுறதுக்கு பேர் திருக்கடைக்காப்பு. அதுக்கு அடுத்தது நாவுக்கரசருடைய பேர் வாகீசன் சொன்னல, அவருடைய வந்து அது வந்து தேவாரம். ஆக நாவுக்கரசருடைய படைப்புகள் எல்லாம் தேவாரம் என்ற போது அவருடைய 3 திருமுறைக்கு தேவாரம் என்று சொல்லுகின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. அதுக்கப்புறம் திருப்பாட்டு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாடலுக்கு திருப்பாட்டு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த பாடலுக்கு ஒரு அருளாளர்கள் வைத்துக்கிற பேர் திருப்பாட்டு. இவ்வளவும் சொல்லிட்டு முறையாக செப்புகின்ற நா வாயே நா வாயாம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இதை இருந்தாலும் இதை நம்ம ரிப்பீட் பண்ணி மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கலாம்.
முறையாக செப்புகின்ற நாவாயே, முறையாக எந்த நாக்கும் எந்த வாயும் அதை முறையாக செப்புகின்றதோ, முறையாக சொல்லுதல். இது பல இடங்களிலே இந்த பாடல்களை வல்லவர் என்ன பாடல்களை வல்லவர் என்பார், பாடல்களிலே சிறந்தவர் என்பார், பாடல்களை தனதாக்கி கொள்வோர். நேற்று ஒரு பதிகத்தில் ஞானசம்பந்த பெருமாள் சொன்ன பாடல்களை அவருடையதாக ஆக்கி கொள்ள வேண்டும். பெருமானுடைய பாடல்களை நம்ம திருமுறைகளை நம்முடையதாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கருத்தில் சொன்னார். அது மாதிரி பல இடங்களில் வருது. அதை முறையாக செப்புதல் என்கின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. முறையாக செப்புகின்ற நா வாயே, இந்த இடத்துல நா வாயின்னு பிரிச்சுக்கணுங்க. ரெண்டு நாவாயில் முதல் வருகிற நாவாய நா வாய், நாக்கு வாய், இது ரெண்டும் தான் நாக்கு வாய். நாவாயே நாவாயாம். இதை சொல்லிட்டு இந்த நாக்கு வாய் நாக்கு வாயின்னு சொல்லிட்டோமே, இல்லை, இந்த நாக்கும் வாயும் தான் நமக்கு படகு போன்ற, நாவாய் என்றால் கடல் பயணத்திற்கு உதவுகின்றதாக இருக்கின்ற கப்பல். ஐயா பயணித்த இப்போ ஐயா சொல்லின்னு கொஞ்ச நேரம் ஐயா வேலை செஞ்ச பணி விமானம். அது ஆகாய கப்பல். இங்கே நீரிலே போகிற கப்பலுக்கு பண்டைய பேர் நாவாய். நாவாய் நாவாய் வேடுவன் குகனுக்கு நாவாய். எதுக்கு? ஒரு பெரிய கடல்ல நம்ம சுழியில மாட்டின்றோம். பவக்கடல், பவம் என்றால் உற்பவம். இந்த பிறவியாகிய கடலிலே இருந்து விடுபடுவதற்கு நமக்கு மரக்கலத்தை போன்று உதவுகின்றது எது? திருமுறைகள். அந்த திருமுறைகளை சரியாக ஓதுகின்ற வாய்தான் நாவாய், நாவாயாக பயன்படுகிறது. ஆகையினால நம்முடைய நாக்கும் வாயையும் நாம் சுவையாக சாப்பிடுவதற்கும் அடுத்தவர்களிடத்திலே மண்ணும் கோணாமல் பேசுவதற்கும் ரொம்ப கஷ்டம். அது உதவுகின்ற நாவாயே நாவாயன்னா இந்த மாதிரி இருக்குது. அதனால் இப்போ முறையாக செப்புகின்றன்றதுக்கு தான் உலகத்தில் பல முயற்சிகள். ஐயா அதுக்கு பெருமுயற்சி எடுத்துட்டுருக்கார். முறையாக செப்பணும்னு சொல்கிறதுனால தான் பொருள் தெரிஞ்சாக முறையாக சொல்லலாம். இது சொல்கிறதுனால என்ன பலன்னு பொருள் சொல்கிறதுக்கு வச்சுருக்காரு. அப்பப்போ எல்லாம் மறந்து போகணும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஓதுவாமூர்த்தி கொண்டு வச்சு இது இப்படி தான் பாடணும், அந்த முறையாக செப்புவதற்கு இதுவும் ஒரு முறை என்று அந்த பண்ணோடு பாடுவதுன்ற ஒரு அருமையான அந்த நம்ம கொடுக்குறாரு. ஆகையினால தான் இது ஒரு வேள்வின்னு நம்ம சொன்னோம். அப்படிங்களா? இவரு தட் இஸ் இப்போ தான் சமீபத்தான் சித்தீஸ்வரர். இது அது இங்கே தான் புதுப்பாளையத்தர் கோடியில் இருக்கிற பிள்ளையார்பாளையம் தான். அடியே இருந்தால் அதுக்கு அன்னம்பாளிப்பு. ஆனால் நேற்று தான் கேட்டாங்க. இன்னைக்கு பத்திரிக்கை வாட்ஸ்அப்பில் வந்துடுச்சு. இருட்டு அதனால் அவர் சர்க்கூர் வராரு. அன்னை தினம் எங்களுக்கு மகம் முற்றுவதம் 23 வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை, நாளைக்கு இல்லாத அடுத்த வெள்ளிக்கிழமை. அதனால் முடிஞ்சால் நான் ஐயா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மகத்தில் 2-3 இடம் முற்றுவதல் இருக்குது. அது எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஆள் வேறு இருக்காது. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த நாவாயை பயன்படுத்துவதற்கு முறையாக படிக்க வேண்டும். ஓதுவாமூர்த்திகள் மட்டும். அதனால தான் திருவாவடுதுறை ஆதீனம் என்ன பண்ணிச்சுன்னா, பொருளை சொல்வதற்கு ஒருவரையும் பேராசிரியரையும் இதை பாடல் பயிற்சி கொடுப்பதற்காக ஒரு ஓதுவாமூர்த்தியையும் அமைத்து எல்லா இடங்களிலும் செய்கிறாங்க. பெரிய முயற்சி. அதனால் இப்போ முறையாக செப்புவதற்கு நமக்கு இங்கே பொறுமையாக ஒரு பதியத்தை 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் சொல்லுவதற்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாரு. நான் 9ஆம் திருமுறை சொல்கிற போது 6 பாட்டு 5 பாட்டு கூட சொன்ன கூட சரி, அது வரைக்கும் போகணும்னு பட்டா அவ்வளோ விஸ்தாரமாக வந்தோம். திருமுறைகளை திருப்பி மேலே வந்த செய்திகளை வருவதனால இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி கிட்டத்தட்ட நாம் 21 பாடல்களை முடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணெயிலே இருக்கிறோம். 5வது தொடங்கணும். 5வது பெருமக்களே, இப்போ திருக்குறங்களில் முட்டம் என்கின்ற நம்முடைய பகுதியிலே இருக்கின்ற ஒரு இது குரங்கு அணில் முட்டம். குரங்காக வாலியும், அணிலாக இந்திரனும், காக்கையாக யமனும் இருந்து வழிபாடு செய்தது. குரங்கும் அணிலும் காக்கையும், முட்டம் என்பது காக்கையை குறிக்கிறது. இவைகளெல்லாம் இது வழிபாடு செய்த தலம் நம்ம காஞ்சிபுரத்திலே அங்கே தான் கொஞ்சம் செவலிமேடு பக்கத்தில் இருக்கிறது. அடிக்கடி இங்கே சென்று பார்த்திருப்பீர்கள். பார்க்காதவங்க போய் தரிசனம் பண்ணுங்க. அந்த வகையில் அந்த தலத்திலே இருக்கிற
ஒரு அருமையான அந்த தலத்தை பற்றி இருக்கிற ஒரு பாடல்கள் ஞானசம்பந்த பெருமான் எழுதியது. முதல் திருமுறையிலே 31வது பதிகம் தக்கராகத்துக்குரியது. இறையார் வளையாள் ஒரு பாகத்து அடக்கி கரையார் மீடற்றான் கரிகீரிய கையான் குறையார் மதிசூடி குரங்கனில் முட்டத்து உறைவான் எனையாள் உடை ஒன் சுடரானே. பெருமான் போன பாட்டில் சொன்னார், என்னை ஆட்கொண்ட பெருமானார், என்னை அடியானாக ஏற்றுக்கொண்ட பெருமான் சொன்னார். இங்கே அதே மாதிரி என்னை ஆளுடையான், அதே கருத்தில் சொல்கிறாரு. என்னை ஆட்கொண்ட பெருமான், என்னை அடிமையாக ஆட்கொண்ட பெருமான், என்னை ஒரு பொருட்டாக எடுத்து தன்னுடைய திருவோலக்கத்திலே இருப்பதற்கு வாய்ப்பு கொடுத்து அப்படியே என்னை வைத்து கொண்டிருக்கிற பெருமான் அவன் எப்படிப்பட்டவனா, ஒளி ஒன் சுடரான் என்றால் ஒன் என்றால் ஒளி பொருந்திய சுடராக இருக்கின்ற பெருமான். அந்த பெருமான் என்னெல்லாம் இருக்கிறாரு, 4 செய்திங்க சொல்றாரு. இறைவன் வளையாள் என்னும் திருப்பெயர் கொண்ட உமையம்மை ஒரு பாகத்தையே கொண்டவன். இந்த பாடத்தில் இந்த தலத்திலே இருக்கிற உமையம்மைக்கு வளைய உடைய பெண் என்கின்ற வளையாள் என்கின்ற இறை வளையாள் என்கின்ற ஒரு பெயர் இருக்கிறது அம்பிகைக்கு. அதனால் இறையார் வளையாள் என்னும் திருப்பெயர் கொண்ட உமையம்மையை ஒரு பாகத்தையே கொண்டவன். அதனால் இறையார் வளையாள்னா என்ன? வளையல் எங்கே அணிவாங்க? முன்கையில் அணிவாங்க. முன்கையில் வளையல் அணிந்துள்ளவள் என்னும் பெயருடைய உமையம்மை. இறையார் வளையாள் என்று பேர் உமாவுக்கு பேர் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா முதல்ல. உமையம்மையின் பேர் அது ஏன் பேர் வரும்னா, முன்கையிலே வளையல்களை அணிந்துள்ளவள் என்கின்ற பொருளுடைய பெயரினால்தான் இறையார் வளையாள் என்கின்ற பெயர் இருக்கிறது. ஆக இந்த அம்மையார் சிவபெருமான் என்ன பண்ணுறாராம், அந்த உமையம்மையை ஒரு பாகத்திலே கொண்டவன் ஒன்று. அடுத்து யானையின் தோலை உரித்து போர்த்த கையை உடையவனாக இருக்கின்ற பெருமான். இந்த பிறைமதியை தன்னுடைய முடியிலே வைத்து கொண்டிருக்க பெருமான். இந்த பெருமான் இவன் திருக்குறங்களில் முட்டம் என்ற தலத்திலே வீற்றிருக்கின்றான். அந்த பெருமான் என்னை ஆளாக உடையவன், என்னை ஆட்கொண்டு இருக்கிறான் என்கின்ற. நாம் போய் பெருமான ஆண்டானா வச்சுக்கல. சுவாமி எப்பொழுது நம்மை நினைக்கிறாரோ, நம்முடைய பரிபக்குவம் எப்பொழுது வாய்க்கிறதோ அப்பொழுதுதான் நம்மை ஆளாக அவர் உடைமை பொருளாக ஆக்கி கொள்ள வேண்டும். நாம் கியூவில் போய் பக்கத்தில் நின்றுனாக்கா நான் பெருமானுக்கு உடையவன் சொன்னால் கிடையாது. அவர் நம்மை உடையமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். இதுதான் ஞானிகளுடைய பேச்சு. அவர் எப்பொழுது என்னை உடையவன். ஆகையினால இவர் ஞானசம்பந்தர் திண்ணமாக சொல்கிறார், என்னை ஆளாக உடைய பெருமான் என்று சொல்லுகிறார்கள். ஆகையினால இந்த தலத்துக்கு அவ்வளோ சிறைவு இருக்குது. குறையார் மதி என்று சொல்ல நினைக்கணும். குறையார் மதி இருக்குது. இந்த குறையார் மதினா அந்த 1 வரையும் வந்துடுச்சு. 15 கலைகளில் ஒரு கலை வரையும் வந்தாச்சு. இதுக்கு மேலே குறைய முடியுமா? இதுக்கு மேலே குறைஞ்சா மதி இருக்குமா? இருக்காது. ஆகையினால இனி குறைவதற்கு வழி இல்லை. இதுக்கு மேலே குறையக்கூடாத நிலையிலே இருக்கின்ற மதியை அப்படியே இருன்னு சொல்லிட்டு பெருமான் வைத்து கொண்டுதான் குறையார் மதி. இதுக்கு மேலே குறையாத தன்மை உடையதாக இருக்கின்ற மதி. இந்த பிறைமதிக்கு இந்த குறையார் மதி என்கின்ற இந்த சொல்லுக்கு இவ்வளோ ஆணித்தனமான பதில் கூட. இனி குறையக்கூடாத அலையுடைய பிறைமதி. ஒன் சுடரான் என்றால் ஒள்ளிய சோதி வடிவனாக இருக்க பெருமான். சில சோதியை நம்மால் பார்க்க முடியாது, சில சோதியை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல சுடர் விட்டு பிரகாசிக்கின்ற மணி ஒளி, மாணிக்கத்தின் ஒளி, வைர நகைகளின் ஒளி, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதே சுடர் விட்டு சூரிய ஒளி பார்க்க முடியுமா நம்மால்? அதனால் இறைவன் பெரிய ஒளி தான், பேரொளி தான். ஆனால் அவருடைய பார்ப்பதற்கு உண்டான பார்வையை அவர் கையால் கொடுத்தாக அந்த ஒளியை நாம் காணக்கூடிய தன்மையில் நம்மால் முடியும். அதனால் அவருடைய திருவருள் இருந்தால் நாம் பார்க்க முடியும். 6வது பாடல். பலவும் பயன் உள்ளன பற்றும் ஒழிந்தோம் கலவும் மயில் காமுறு பேடையோடு ஆடி. கலவும் மயில் காமுறு பேடையோடு ஆடி குலவும் பொழில் சூழ்ந்த குரங்கனில் முட்டம் நிலவும் பெருமான் அடி நிற்றல் நினைந்தே. பெருமானுடைய திருவடியிலே நிற்க வேண்டும் என்பதற்காக நினைந்திருக்கணும். நம்ம போகிற போது, சாமி தரிசனம் பண்ணுற போது பெருமானுடைய திருவடியிலே நாம் இருக்க வேண்டும். நிலவும் பெருமான் எங்கே இருக்கிறார்? குரங்கனில் முட்டத்தில் இருக்கிறார். இந்த குரங்கனில் முட்டத்துக்கு ஒரு சிறப்பு கொடுக்குறார். அந்த 2 வரி அதுக்கு
பலவும் பயன் உள்ளன பற்றும் ஒழிந்தோம். இப்போ நம்ம ஒரு இலக்கணம் கொடுக்குறார். அடியார்களாக ஆவதற்கு நமக்கு ஒரு தகுதி வேண்டும். என்னன்னாக்கா பலவும், பல வகையான பற்றுக்கள் நமக்கு இருக்கிறது. பலவும் பயனுள்ள பற்றும் ஒழிந்தோம். அதாவது நம்ம என்ன பண்ணணும், ஆசையை நாம் அறுக்க வேண்டும், பற்று ஒழிய வேண்டும். அந்த பற்று ஒழிவதற்கு பற்றற்றான் பற்றினை பற்றணும் திருக்குறளில். ஆகையினால பற்றற்றானை பற்றி தான் நமக்கு பற்று நீங்கும். எப்பொழுது நாம் பற்று நீங்குகிறதோ அப்பொழுது பெருமான் நம்மை பற்றுவார். ஆனால் அந்த பற்று நீங்கினா பெருமான் பற்றுவார். ஆனால் அந்த பற்று நீங்கிறது அவர் தான் பற்றணும். பாருங்க, பற்று நீங்கிய வரை பெருமான் பற்றுவார். அந்த பற்று நீங்குவதற்கு யாரை பற்றணுமா? பெருமானை தான் பற்றணும். அதனால் அவர் அருள் இல்லை என்றால் எதுவும் நடக்காதுன்னு ஒரு திண்ணமான ஒரு எண்ணம் வருங்க. இதுதானே திருமுறையில் இருக்கிறது. இந்த திண்ணிய எண்ணம் நமக்கு வேண்டும். எல்லாமே பெருமானுடைய திருவருளால் நடக்கிறது. அவன் திருவருள் தான் நமக்கு அனைத்தையும் கொடுக்கிறது என்று நினைக்கணும். அதான் சொல்றது இங்கே இந்த 2வது வரியில் அந்த மயில்கள் எவ்வாறு விதமாக தோகைகளை உடைய ஆண் மயில்கள் களவும் மயில் காமுரு பேடையோடு ஆடி. இந்த தோகைகளை உடையதாக இருக்கிறது ஆண் மயில்கள். மயில்களிலே தோகை உடையதாக இருக்கிற மயில்கள் ஆண் மயில்கள். அந்த மயில்களுக்கு உரித்தாக இருக்கின்ற பேடை என்றால் பெண் மயிலோடு ஆடி குலவுகின்ற பொழிலாம். ஒரு மயில் நன்றாக தோகையை விரித்து ஆடி தனக்கு உரிமையாக இருக்கின்ற பெண் மயிலோடு குலாவி திரிகின்ற அளவுக்கு சோலை சிறப்பாக இருக்கிறது என்கிற ஒரு சிறப்பை சொல்ல வராருங்க. அப்படிப்பட்ட சோலைகள் சூழ்ந்த குரங்கனில் முட்டம் என்ற தலத்திலே நிலவும் பெருமான், நின்று கொண்டிருக்கிற பெருமான், அந்த பெருமானை நாமெல்லாம் ஏன் தொழுவதற்கு என்ன தகுதி என்று சொன்னால், உலகத்திலே இருக்கின்ற அழியக்கூடிய பொருள்களின் மீது இருக்கின்ற பற்றை ஒழிந்தோம், பலவும் பயனுள்ள பற்றை ஒழிந்தோம். திருவடிகளை நாம் நாள்தோறும் நினைந்து, எப்போ அந்த பழியில் ஒழியோன்னா, அந்த குரங்கனில் முற்றத்திலே இருக்கிற பெருமானை நாள்தோறும் நினைந்து உலகப் பொருள்களின் மீது இருக்கிற பற்றினை ஒழிந்து விடலாம். ஞானசம்பந்தர் அப்படியே அந்த நெஞ்சுக்கு தானா சொல்றார், நாம் பற்று ஒழிந்தோம் என்கிற தைரியத்திலே இருப்பதற்கு காரணம் தலங்களிலே இருக்கின்ற பெருமானை நாம் வணங்கி கொண்டு இருப்பது காரணத்தினால்தான் என்று சொல்கிறார். இந்த தலம் மட்டும் இல்லை, எல்லா தலங்களும் அப்படிதான் நம்ம கொள்ள வேண்டும். ஏனென்றால் குரங்களில் மட்டுமே சொல்ல வேண்டும் என்று இருப்பதில்லை. எல்லா தலங்களையும் அவர் சொல்லுகிற போது இந்த சிறப்பை தான் சொல்லுவார். ஆக பெருமானை நினைந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? பற்று நீங்கும். திருவள்ளுவர் என்ன ஷார்ப்பாக சொன்னார் பாருங்க, 2 வரியில். இது வச்சு இன்னும் எவ்வளோ ஒன்றாலும் திருக்குறளில் அவ்வளோ அருமையான அந்த முதல்ல இருக்கிற அந்த 10 பாட்டலும் அதுவே நம்ம கிட்டத்தட்ட பல மணி நேரம் பேசி கொண்டிருக்கலாம். ஆகையினால உலகப் பொருள்கள் மீது பற்று நீங்குவதற்கு, உலகப் பொருள்கள் மீது பற்றை நாம் நீங்கிவிட்டோம். ஏனென்றால் பெருமானை பணிந்தோம். ஆகையினால் இனிமேல் நீங்க வேண்டும் என்று இருப்பவர்கள் அந்த பெருமானை பணியணும். இந்த பயன் உள்ளனன்னு ஒரு சொல்லு இருப்பாருங்க, பலவும் பயல் உள்ளனன்னு இருக்கு. இது அப்படியே திருப்புங்க, பயன் உள்ளன பல. என்னென்ன அதுனாக்கா, பொறிகற்கும் பிறவர்க்கும் பயன்படுவனவாகிய. உலகத்தில் பெருமான் பயனுள்ள பலவற்றை படைத்திருக்கிறார். அது என்னன்னா, உலகத்திலே நடைமுறைகள் நன்றாக நடக்க வேண்டும் என்பதற்காக கண்களுக்கு புலப்படுவனவாக பலவற்றை படைத்திருக்கிறார். உலகம் செயல்படுவதற்குண்டான பலவற்றை படைத்திருக்கிறார். அதனால்தான் பொறிகளுக்கும் புலன்களுக்கும் அகப்படக்கூடிய சில பயன்படுவதாக இருக்கின்ற சில பொருட்களை படைத்திருக்கின்றார். இதெல்லாம் ஒரு பட்டியலிட்டு சித்தாந்தத்திலே சொல்லி இருக்கிறது. இந்த பட்டியலிட்டு அதுக்கு என்ன பேர் வச்சுட்டான்னா, தனு கரண புவன போகம். ஆக தனு கரண புவன போகம் என்கின்ற இந்த பொருட்கள் உலகத்திலே வாழ்க்கைக்கு உண்டான பயன் உள்ளதாக பெருமான் படைத்திருக்கிறார். ஆனால் தான் இந்த பயன் உள்ளன என்கின்றதிலே இந்த உலகத்திலே பெருமானால் படைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொருள்கள், அவற்றின் மீது இருக்கிற பற்று ஒழிந்தோம். அவற்றின் மீது இருக்கிற பற்று தனுகரண போன உலகத்தில் அத்தனை பொருள் அடங்கி, அதன் மீது இருக்கிற பற்றை நாம் ஒழிந்து விட வேண்டும் என்றால் பெருமானுடைய திருவடியை நாம் நினைணும். நீள நினைந்தடியேன், நான் அருமையா சொல்கிறார். நீள நினைந்து அடியேன், நீள தொடர்ச்சியாக தடைவிடாமல் இடைவிடாமல் சதாசரம் நினைந்து அடியேன். என்ன சொன்னாரு? உன்னை யார உன்னை தவிர வேற எதுவும் நான் நினைக்கல,
கொஞ்ச நேரம் இதை நினைச்சுக்கிறது, கொஞ்ச நேரம் அதை நினைச்சுக்கிறது, கொஞ்ச நேரம் அதை நினைக்கல. பெருமானே உன்னை தவிர வேறு எதுவும் நீள நினைந்தடியேன் நின்னை. அப்போ நின்னை வச்சு நின்னை நீள நினைந்து அறியேன், அடியேன் நின்னை நீள நினைந்து. அதோட மட்டுமில்ல, நினைந்தா மட்டும் போதாது, நினைவது என்பது மனத்துக்குரியது. நித்தலும் கை தொழுதேன், கை தொழுதேன் என்கின்ற இடத்திலே வாயால் வாத்துகிறது, அது மொழியால் ஆய்போச்சு. கை தொழுதல் என்பது செயலால் ஆய்போச்சு. ஆக மனம் மொழி மெய்களாக முழுமையாக உன்னையே சதாசரம் நினைத்திருக்கு. அதான் சொல்றாரு நினைந்து. பெருமானை திருமொழியிலே கூறப்பட்டிருக்கிற மொழியிலே நினைந்து எதை ஒழிச்சோம்? உலகத்தின் மீது இருக்கின்ற நமக்காக எதுவோ ஒரு உலகம் நடைபெறும் முறைக்காக பெருமான் படைக்கப்பட்டு இருக்கிறார். ஏன்னா வினை கழிவதற்கு நமக்கு வேணும் இல்லையா? அந்த பொருள்களின் மீது இருக்கிற பாசத்தினால்தான் நம்ம வினையே வருது. அந்த வினையை அழிவதற்காக செய்தியை கொடுத்துறா. அதனால் இதுக்கு மேலே இதுக்கு போக வேணாம். ஆகையினால உலகப் பொருள்களின் மீது இருக்கிற பற்றி அறிவதற்காக பெருமானை நினைந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. மாடார் மலர் கொன்றை வளர் சடை வைத்து தோடார் குழைத்தான் ஒரு காதில் இலங்க கூடார் மதில் எய்து குரங்கனில் முட்டத்து ஆடு ஆர் அறவும் அறையார்த்த அமர்வானே. அறை ஆர்த்து அமர்வான். அதுவும் எப்படியா அவர் போட்டுக்கிறார் சாமி. சாமியை மனசில் நினைக்கணும், போய் பற்று வரணும், எல்லாம் சொல்கிறோம். அவர் கோலத்தை பார்த்தாக்கா இங்கே ஆடு ஆர் அறவும் அறையார்த்து அமர்வான். இப்போது ஒரு சில பதிகளே சில பாடல்களிலே என்னன்னாக்கா கழுத்தில் ஆபரணமாக போட்டுங்கிறாருன்னு வரும். சிலர் இடுப்பில் புலித்தோல் அடங்கி இருக்கிறான்னா அதுக்கு மேலே இடுப்பில் ஆடுகின்ற தன்மை உடையதாக இருக்கின்ற சர்பத்தை கட்டி கொண்டு இருக்கிறார். ஆடு ஆர் அறவும் அறை ஆர்த்து. இடுப்பிலேயே அது கச்சையாக கட்டுதல்னு பேர். அந்த கட்டி இருக்கின்ற பெருமான், அப்படிப்பட்ட பெருமான் அங்கே அமர்ந்து இருக்கிறார் குழந்தைகளின் மட்டத்தில். கூடாரா காடாரா சார்? கூடார் மதில் எய்த குரங்களில் மட்டும். அதான் மதில்களை உடையதாக இருக்கிறாரு. ஆடும் பாம்பு திரிபுரத்தை எரித்த பெருமான். கூடார் மதில் எய்து. இந்த கூடார் மதில் எய்து என்றால் தன்னுடைய தத்துவத்துக்கு ஒத்து வராதவராக இருக்கின்ற ஒன்னார் மதில் ஏன்னு போன பதிவு சொன்னார். ஒன்னார் என்றால் ஒத்து வராதவர் அர்த்தம். அதே மாதிரி கூடார் என்றால் தன்னுடைய இயல்புக்கு ஒத்து வராதவராக இருக்கின்ற கூடார் மதில் எய்து என்றால் திரிபுரத்தை எரித்துன்னு அர்த்தம். அந்த பெருமான் குரங்களில் முட்டத்திலே இருக்கிறார். அவன் பெருமான் என்ன இருக்கிறாரா? மலர் கொன்றை வளர் சடை வைத்து. அருமையான மலர் கொன்றை மலர்களை சடையிலே வைத்து கொண்டிருக்கிற பெருமான் தோடார் குழை தான் ஒரு காதிலே தோடு என்கின்ற காதணியை அவர் வைத்து கொண்டிருக்கிறான். ஆக இந்த பெருமான் காதணியாகிய குழையை ஒரு காதில் என்கின்றார். திரிபுரத்தை எரித்தார். பொன்னை ஒத்த கொன்றை மலர் மாலை. இந்த மலர் கொன்றை என்றால் மாடார் என்றால் பொன் போன்ற மலர்ந்து இருக்கிறதாக இருக்கின்ற பொன்னிறமாக இருக்கின்ற மலர் மாலை தான் கொன்றைக்கு சொல்கிறார். அதான் மாடார் என்று சொன்னார். ஆக இந்த பெருமான் பாம்பை அறையிலே கட்டி தீர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த எல்லாம் வந்த செய்தி தான். இறைவனுடைய மாலையை சொல்லியாச்சு, அணியை சொல்லியாச்சு, வீரம் சொல்லியாச்சு. இதில் பாருங்க 3 செய்தியை சொன்னார். 3 செய்தியில் என்ன இருக்குதுனாக்கா பெருமானுடைய அலங்காரத்தை சொல்லிட்டார். மாலை எந்த மாலையை சூடி கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டார். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு? அவர் அணிந்து கொண்டிருக்கின்ற குழையை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன வீரத்துக்காக ஒரு அடையாளம் வேணும் இல்லையா? ஆகையினால அழகான அணியை அணிந்து கொண்டிருக்கிறான், வீரத்தை உடையவனாக இருக்கிறான். எவ்வளவு இருந்து அவர் மலர் கொன்றை என்கின்ற பொண்ணு இருக்கிறார். பொன்னை ஒத்த மாடு ஆறு மலர் கொண்டையல்ல. அந்த மாடு ஆறு என்றால் செல்வத்துக்கு சமமான நிறத்தை உடையதாக இருக்கின்ற மாடு என்றால் செல்வம். நமக்கெல்லாம் செல்வம் என்பது எதுனாக்கா பொண்ணு தான் உலகத்தில். அப்போல்லாம் பொண்ணு தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த பொண்ணு பொன்னார் மேனியன், அதே மாதிரி மாடு ஆர்ந்த. மாடு என்பதற்கு செல்வம் ஒன்று பெயர். இந்த செல்வம் என்பதற்கு இங்கே நமக்கெல்லாம் செல்வம் என்றால் பொண்ணு தான். பொற்காசுகள், பொற்கழஞ்சிகள் எல்லாம் பொண்ணு. நடைமுறைக்கே பணமாக பொண்ணு தான் இருந்தது. இப்போ இந்த மாடு என்கின்ற சொல்லுக்கு ஒரு இடத்துல நம்ம அங்கே போனால் நேரம் ஆகிடும். சரி, அப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போகலாம். நம்ம அது போனால் அது ராமாயணத்தில் ஒரு ஒரே வருது. ஆஞ்சநேயர் பார்த்து சீதை இருக்கிற சோலையை பார்த்து சொல்கிற போது சொல்கிறார். அது வேணாம், இலக்கியம் தான் சொல்லணும்னு இருக்குது நமக்கு இது பண்ணுறது. ஆக இந்த மாடு என்பது செல்வத்தை குறிக்கிறது. அப்போ
பொன்னை ஒய்த்த நிறம் சொல்றார். கூடார் என்றதுக்கு பகைவர்கள். ஆறு அரவம் என்றால் ஆறுதலை பொருந்திய அரவம். ஆறுதல் என்றால் பொருந்துதல் பொருந்தும். அடுத்தது மையார் நிறமேனி அரக்கதம் கோணை உய்யா வகையால் அடத்து இன் அருள் செய்த கொய்யார் மலர் சூடிய குரங்கனில் முட்டம் கையால் தொழுவார் வினை காண்டல் அரிதே. பெருமானை வணங்குனாரு. நாம் பெருமானை வணங்கினால் பற்றுக்கள் நீங்கணும்னாரு. அந்த பற்றுக்கள் நீங்கின பிறகுதான் பெருமானுடைய திருவருள் கொஞ்சம் கிடைக்கும். திருவருள் கிடைத்த உடனே தான் நமக்கு என்ன பண்ணணும்னாக்கா வினை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டு போவோம். பெருமானுடைய திருவருள் நம்மிடத்திலே சேர 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 சூரிய ஒளி சிறிது சிறிதாக உலகத்திலே பரவ 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 அந்த இருளானது எவ்வாறு மெல்ல விலகுகின்றதோ அதுபோல வினை விலகும் என்று சொன்னால் இந்த பாட்டை வினை விலகுகிற தன்மையை சொல்றாரு. என்னன்னா மையார் நிறம் மேனி அரக்கர். அதாவது மை என்றால் கரிய மேனி. அவங்களாம் அரக்கர்கள் என்ன கருப்பாக இருக்கிறவங்க தான் அர்த்தம். அதாவது கரிய மேனியை உடையவராக இருக்கின்ற அரக்கர்களுக்கு தலைவன். மையார் நிறமேனி அரக்கருக்கு தம் கோணை. கருமை நிறத்தை பெரும்பான்மையாக உடையவளாக இருக்கின்ற அரக்கர்களுடைய அரசனாக இருக்கின்ற கோன் என்றால் அரசன். உய்யா வகையார் என்றால் அவனுக்கு இனிய அருளை வணங்கியவன். அவனை சும்மா அவர் ஆக்கப்பட்டார் இது பண்ணிட்டார் ஒன்றும் இல்லை. அவருக்கு இவர் செஞ்சதை விட அவனை என்ன பண்ணாருன்னா பக்குவப்படுத்தினார். வேற ஒன்றும் இல்லை. தண்டனை கொடுத்து அவனை பக்குவப்படுத்திட்டு அதுக்கப்புறம் சரியா அவனுக்கு அருளை பண்ணார். ஆகையினால் அவனுக்கு இனிய அருளை வழங்கிய பெருமான் அடியார் கொய்து அணிவித்த மலர் மாலையான். கொய் ஆறு மலர் சூடு. இந்த கொய்து மாலைக்கு பெருமானுக்கு உகந்த மலையிலே எந்த எந்த இடத்திற்கு எந்த எந்த மாலைகள் தேவை என்கின்ற வகையிலே அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி சரியாக கட்டி அடியவர்களால் கொய்து சூட்டப்பட்ட மலரை சூடி குரங்கலை முட்டத்திலே இருக்கிறான். இதுக்கு என்ன குறிப்பு சொல்றாருன்னா, அப்ப குரங்கலை முட்டத்திலே இருக்கிற அடியவர்கள் மலர் மாலையை கொய்து கட்டி பெருமானுக்கு கொண்டு சேவை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்றாரு. மையார் மேனி என்று கரக்கன். கொய் ஆர் மலை என்றால் கொய்தலை பொருந்திய மலர். கொய் ஆர் மலர் என்பது கொய்தலை பொருந்திய மலர். அந்த மலரை கொய்து பெருமானுடைய திருமுடிக்கத்தான். அது மலரே தானா பெருமான் திருமுடிக்கு வராது. இவர் போய் நேரம் அதை வச்சுக்கின்னு வரமாட்டார். அடியவர்கள் குறுக்க வேலை செய்கிறாங்கன்றதுக்கு சொல்ல வராது. அப்போ பெருமானுக்கு செய்கிற தொண்டுகளிலே இதுவும் ஒன்று மலர் தொண்டு என்று சொன்னார். அடுத்தது வெறியார் மலர் தாமரையானோடு மாலும் அறியாது அசைந்து அறியாது அசைந்து ஏத்த என்னமோ மாற்றி அறியாது அசைந்து ஏத்த ஓர் ஆர் அழலாரும். அழல் ஆகின்ற பெருமான் என்ன பண்ண இந்த பாருங்க. வெறியார் மலர் என்றால் வாசனை பொருந்தியதாக இருக்கின்ற தாமரையிலே உறவினாக இருக்கின்ற தாமரையான். வெறி என்றால் மறையானோடு மாலும் திருமால் பிரம்மர்கள் அறியாது அவரை அறிய முடியாதபடி அசைந்து ஏத்த ஓர் ஆர் அழலாகும். அசைந்து ஏத்தும் வகையிலே அவர்கள் பெருமானை அறிய முடியவில்லை. அந்த நேரத்திலே பெருமானை எப்படி இருக்கிறாய் பெருமானே உன்னை காண வேண்டும் என்று அவர்கள் ஏத்துக்கின்ற தன்மையிலே ஓர் என்றால் ஒப்பற்ற அழல். ஓர் என்றால் ஒப்பற்ற. அந்த அசைந்து ஏத்த ஓர் ஆர் அழலாகும் என்றால் ஆத்பரிக்கின்ற தன்மையுடையதாக இருக்கின்ற அழலாக நிமிர்ந்தவனாக இருக்கின்ற. அப்புறம் அவர் அது ஒரு குறியா தான் இருந்தார். ஆனால் ஒரு குறியால் நிமிர்ந்தான் அந்த பெருமான். அழலாக நிமிர்ந்த பெருமான் அதே பெருமான் தான் அதே அழலாக இருக்கிறார். ஆனால் இங்க குரங்கல் முட்டத்திலே ஒரு குறியாக இருக்கிறார். இந்த இலிங்கத்துக்கு குறி என்கின்ற ஒரு சொல் ஒல்வார் இலக்கியங்களில் சித்தாந்தத்திலே. பெருமானுடைய குறி எதுனா இலங்கியத்தை பெருமானை குறியா சொல்ல. ஆகனா அந்த பெருமான் அழலாக ஆர்த்த பெருமான், அவளால் பாட முடியாதவர்கள் அழகாக இருந்த பெருமான் இங்கே குரங்கலை இடத்துல நாம் காணுகின்ற வகையிலே அருமையாக ஒரு உருவம் தாங்கி அரு உருவம் என்று சொல்வார்கள். அருவுருவத்தோடு நமக்கு குறியாக நிமிர்ந்து இருக்கிறான் அந்த பெருமான் குரங்கனில் இருக்கிறான். அதை அங்கதான் அப்பப்போ ஒரு ரெடி வச்சுடுறாரு. நம்ம இப்போ முதல் பாட்டிலே நம்ம முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, முறையாக தோணும்னு சொல்கிறோம் இல்லையா, முறையாக ஓதுவார்க்குன்னு சொல்லணும் இல்லையா. அதனால இங்க என்ன சொல்றாரு, நெறியால் தொழுவார்.
பெருமானை தொழுவதற்கு உள்ள நெறியை பின்பற்றி தொழ வேண்டும். என்ன நெறி என்று இருக்குது, அந்த நெறி எப்போ பெருமான் கொடுப்பான்னு நமக்கு தெரிஞ்ச நெறியில் தொழுதுனே இருந்தால் பெருமான் நபர் இது சரியில்லைன்னு நமக்கு சொல்லுவார். அதுக்கெல்லாம் சில இடங்களில் எப்போ சேர்க்கணுமோ அங்கே சேர்ப்பார், எங்கே போகணுமோ அங்கே கூட்டு பேசி வைப்பார். தொண்டரோட கூட்டுன்னாரு, தொண்டரோட கூட்டினா எல்லாம் வந்துடும். அங்கே போவோம் இங்கே போவோம் இங்கே போவோம் அங்கே போகணும். ஒரு இடம் போன உடனே இங்கே இடத்துல அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று, அங்கே இப்படியே அடியார் கூட போயிட்டே இருந்தாங்க. என்ன ஆகுதுனாக்கா நமக்குன்னு ஒரு நெறியை பிடிச்சிப்போம். இதை விட அது நமக்கு நல்லா இருக்குது, நம்ம அங்கேயே போவோம். நம்ம ஃபேமிலி மேட்டர் நிறைய இருக்குது, அதனால ஒரு இடத்துக்கு போகணுன்னு. வாழ்க்கையிலே இது மாதிரி நம்ம ஒரு நல்ல இடங்களுக்கு போனாதான், காலை எடுத்து போனாதான், குழந்தை காலை எடுத்து நடந்தாதான் அந்த குழந்தைக்கு எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு 8 மாதம் ஆச்சுனாக்கா எடுத்தடி வைக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் இல்லையா? அது மாதிரி நாமளும் என்ன பண்ணோம், இறைவனை நோக்கி எடுத்து அடி வைக்கணும். அதுக்கெல்லாம் அடியாரோடு கூட்ட வேண்டும். அதுதான் தொழுவதற்கு ஒரு நெறி இருக்கின்றது. அந்த நெறியை நாம் அடைய வேண்டும். அவரிடத்திலே வினை நிற்ககிலாவே, அவரிடத்திலே தொழுவாருடைய வினை காண்டல் அரிதேன்னாரு. எவர் தொழுகிறார்களோ அவரிடத்துல இருக்கிற வினையை நாம் யாராலும் பார்க்க முடியாது, வினை கிடைக்காது, இருக்காதுன்னாரு. வினை நீங்கிடும்னாரு. அடுத்த பாட்டிலையும் வினை தொழுவார் வினை நிற்ககிலாவே, நீங்கன்னாரு. நீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது, நம்ம இருள் எப்படி விலகுதோன்னு சொன்னார். இங்கன்னா நான் அந்த வினை ஓடியா போயிடுமா. நெறியால் தொழுவாரத்தில் ஐயோ இங்கே போகக்கூடாது, நம்ம இவங்கிட்ட போகணும். எம்முடைய அடியாரை எம்மடியார் உயிரை வவ்வேல் என அடல் கூற்றுடைத்த பிரான். என் அடியார்கிட்ட போவாதன்னு சொல்லிட்டு யமனையே முதல்ல போனான். யமனையே போன்னு சொன்னார்னா பெருமானாக அடியார்கிட்ட வினை வருமானா, அந்த வினை ஓடுமா. வினை நிற்ககிலாதவேனர் நீங்க ஒன்னாரு, அவர்கிட்ட வினை காண முடியாதுன்னாரு. அந்த காண முடியாதுன்னா அந்த இணை எங்கே போகணுன்னாக்கா அவங்ககிட்ட வினை நிற்காது, அதுவாக போயிடும். வினையை நாம் ஓட்ட வேண்டியதில்லை, பற்ற வேண்டியதை பற்றினால் தானாக அரும் அந்த வகையில் இருக்கிறது. அதனால் அடுத்தது கழுவார் தூவர் ஆடைகள், கழுவார் தூவர் ஆடை கலந்து மெய்போர்க்கும் வழுவா சமன் சாக்கியர் வாக்கவை கொள்ளேல். சாக்கியர்கள் வந்தாங்க. குழுமின் சடையான் குரங்கனில் முட்டத்து எழில் வெண்பிறையான் அடி சேர்வது இயல்பே. அந்த பெருமாளுடைய திருவடியை செய்கிறது இயல்பு. இப்போ முதல்ல வினை போன பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறார் பாருங்க. வினையை அவங்ககிட்ட காணாது இருக்கும். சரி எங்கே போடுன்னு பார்த்தாக்கா அது தானாக ஓடிடும். ஓடிட்ட பிறகு வினை போன பிறகு ஏதாவது ஒன்று அந்த இடத்துல வரணுமே. எப்பவுமே ஒரு இடம் ஃபுல்லாக இருக்கணும், ஒன்று போச்சுன்னா ஒன்று வரணும். ஒருத்தர் ஒரு வாடகை இருக்கிறவங்க காலியாகி போயிட்டாங்கன்னாக்கா சரி போனவங்க போனால் நம்ம பாட்டு நிம்மதியாக தொல்லையாதுன்னு இல்லை. அடுத்தது எப்போ வர போகிறாங்க எப்போ வராங்கன்னு இருக்கிறோம். இந்த உலகியல் இயல்பு. அதே மாதிரி இந்த உடல்லையும் வினையானது இது வருகிறது. வினை என்பதற்கு அடிப்படையாக இருந்தது இருள் இருந்தது. அந்த இருள் போன பிறகு இருள் ஒரு இடத்த விட்டு எப்போ நீங்கிறோம் அந்த இடத்துல என்ன வரும், ஒளி வரும். வினை போன பிறகு பெருமானுடைய திருவடி வருன்றாரு. அந்த திருவடி வருன்றது தான் இங்கே சொல்லப்படுறார். தோய்க்கப்பட்ட துவராடைய உடையிலே போட்டவர். அந்த காலத்தில் துவர் என்பது அது ஒரு காயோ ஏதோ ஒன்று இருக்கும், அதை கொண்டு ஊற வச்சு அதை மசிச்சு எடுத்து பண்ணாக்கா அந்த துவர் என்கின்ற அந்த இது நம்ம சொல்கிறோமே காவி ஆடை, அதுதான் தோய்க்கப்பட்ட துயரர் தோய். இப்போ என்னமோ நிறங்களெல்லாம் நம்ம போட்டு இது பண்ணிக்கிறோம், அது நூல்லே நெய்கிறோம், அது வேற இல்லை. துவர் ஆடை என்பது சாதாரண வெள்ளை ஆடையை துவராக மாற்றுவதற்கு ஒரு சாயம் போடுறதுக்கு ஒரு காய் இருக்கிறது, அது போட்டு சொல்லுவாங்க. அத்தகைய தோய்க்கப்பட்ட ஆடையை உடலிலே போட்டு திரிகின்ற புத்தர் கொள்கையிலே சற்று கூட தம்முடைய கொள்கையில வலுவாத சமணர்கள், அவங்க கொள்கையில் அவங்க பிடிப்பார்கள். அதுதான், அதில் ஒன்றும் நம்ம குறைபாடு இல்லை. நமக்கு அது ஒத்து வராதுன்னு தான் சொல்கிறார் ஞானசம்பந்தர். அவங்கள ஒன்றும் வேணான்னு சொல்கிறதில்ல, அவங்க கொள்கையில் அவங்களுக்கு பிடிவாதமாக இருக்கிறாங்க. தன் கொள்கைகளே கொச்சு கூட வலுவாதவர்களாக இருக்கிற சமணர்கள் ஆகியோருடைய உரைகளை கொள்ளாதீர்கள். அப்படியே ஷார்ட்டாக. இப்போ நான் இது கூட சமீபத்தில் பார்த்து நினச்சிட்டு இருக்கிறேன். முதல் பதிகத்திலேயே சமணர்களை பற்றி அடி எடுக்கிறார் ஞானசம்பந்தர். வந்தார், அங்கே போய் பிறகுதான் அந்த சமணருடைய அநியாயம் அதெல்லாம் தெரிஞ்சிருக்குதுன்ற போது, ஆனால் இங்கே முதல் தோடுடைய செவியன் பாடுற போதே எடுப்பிலேயே 8வது பாட்டில் அதாவது 10வது பாட்டில் சமன் பாடுறாரா இல்லையா? ஆக அந்த இவருடைய வருகையே அதுக்கு தான் இருந்ததுன்றது ஒரு தெரிவாக முதல் பதிகத்திலேருந்தே அங்கே ஒரு அந்த நிலை எவ்வளோ அளவுக்கு. ஏன்னாக்கா அந்த அளவுக்கு அப்பவே இவர் ஆரம்பிக்க வேண்டியதாக போச்சு. எங்கேயாவது போய் சமணர்களை பார்த்துக்கிட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கலை.
ஆனால் ஏன் ஆரம்பித்தாருனாக்கா அந்த காலகட்டத்திலே நம்முடைய வரலாற்றை படித்து கொண்டு இருப்போமேயானால் சமணர்களுடைய கை ஓங்கி இருந்தது, சைவர்களுடைய குறைந்து இருந்தது என்கின்ற 7ஆம் நூற்றாண்டிலே நாவுக்கரசர் இவர்களும் சேர்ந்து பாருங்களோ அவங்களுடைய வரலாற்றிலே நிறைய இருந்திருக்கிறது. அருமையான ரோடை போட்டு போட்டாங்க. சுந்தரர் அதை பற்றி அதிகமாக கவலைப்படாத கொஞ்சம் வாழ்ந்துட்டார். டிராவல் அருமையாக பண்ணிட்டார். அது காரணம் என்னன்னாக்கா அந்த நூற்றாண்டிலே தன்மை. அதனால் தோய்க்கப்பட்ட தோராவுடைய தெரிகின்ற கொள்கையிலே வழுவா சமணர்கள். அதுக்கப்புறம் அந்த சாக்கியர்கள் இருக்கிறாங்க. மின்னல் போன்ற திரண்டுள்ள சடைமுடிய உடையவன். இந்த பெருமான் என்ன பண்ணுறாரு, அவங்க பேச்சை கேட்காதீங்க, நம்மால் எப்படி இருக்கா தெரியுமா, சடைமுடியே மின்னல் போல இருக்குதான். மின்னல் போல திரண்டு இருக்கின்ற சடைமுடிய உடையவன் அழகிய வெண்பிறை அணிந்திருக்கிறான். இந்த அந்த பெருமான் குரங்கலில் முட்டத்திலே இருக்கிறான். அவரை போய் தரிசனம் பண்ணாக வணங்குவதனால் நம்முடைய முக்கியமான கடமையாகும். அவரை வணங்குவதையே நம்முடைய கடமையாக இருந்து அந்த பெருமானுடைய திருவுரை நாம் பெற வேண்டும் என்று சொல்லிட்டு கடைசியில் இது சொல்றாரு. கல்லார் கல்லார் மதில் காழியுள் ஞான சம்பந்தன் கொல்லார் மழு ஏந்தி குரங்கனில் முட்டம் சொல்லார் தமிழ் மாலை செவிக்கு இனிதாக வல்லார்க்கு எளிதாம் பிறவா வகை வீடே. அருமையான கட்சியில் சொல்லி முடியாது பாருங்க. இவ்வளோ சொன்னார். வினை ஓடுனாரு. வினை அவர்கிட்ட காண முடியாதுனாரு. காண முடியாத அளவுக்கு எங்கே போச்சுனாக்கா அது வினை ஓடுனாரு. வினை ஓண்டவுடனே பிறவி நீங்கத்துக்கு உண்டான வழியை நம்ம கொடுக்குறாரு. திருவடி சேருன்னாரு. ஆனால் கல் ஆர் மதில் காழையுள் ஞான சம்பந்தன் என்றால் கருங்கல்லால் இயன்ற உயர்ந்த மதில்களை உடையதாக இருக்கின்ற சீர்காழியிலே தோன்றியவராக இருக்கின்ற திருஞான சம்பந்தன் கொல்லார் மழு ஏந்தி குரங்களில் முட்டக்கூடிய கொல்வதற்கு உரிமையாக ஒடுக்கின்றதாக வீரத்துக்கு அடையாளமாக இருக்கின்ற அருமையான மழுவை ஏந்தி கொண்டு இருக்கின்ற பெருமான் குரங்களில் முற்றத்திலே இருக்கிறாரு. அந்த பெருமான் மீது சொல்லார் தமிழ் மாலை, அந்த பெருமான் மீது சொற்களால் அடுக்கப்பட்ட பாடப்பட்ட தமிழ் மாலையை இங்கே ஒரு குறிப்பு சொல்கிறார் பாருங்க. பாட்டு பாடுற ஓதுவாருங்களாம் ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. அதனால தான் திருமுறையே திரும்ப. இப்போ நான் கூட கல்லார் மதில் காழிகள் ஞானசம்பந்தன் சொன்னால் எனக்கு நான் உரை சொல்கிறவனுக்கு இப்படி தான் சொல்லணும். கல்லார் மதில் காழிகள் ஞானம். ஆனாலும் திருமுறையை ஒரு பாடிக்காக தான் நல்லது. இது சொல்கிறார் பாருங்க. இவர் பாடிய மாலை செவிக்கு இனிதாக்க வல்லார்க்கு. இந்த பாடலை கேட்பவர்களுடைய செவிக்கு இனிதாக வல்லார்க்கு. சிறப்பிச்சா கொஞ்சம் செவிக்கு இனிதுனா கொஞ்சம் இசை இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. இன்னும் ஒரு பொருள் இருக்கிறது. செவிக்கு சென்றும் சேரு வண்ணமாக இந்த பாடலிலே இருந்த கருத்தை இவர் தான் சொல்லிருப்பாரு. என்ன பண்ணுன்னா அந்த பாடலை பாடி வல்லாருன்னா நான் கொஞ்சம் வாயால் சொல்லி பாடிடுறேன், சரியா போச்சு. தெரிஞ்சு எல்லாரும் பாட முடியாது. சரி, இதை இந்த பாடலுடைய கருத்தை முறையாக தெரிந்து கொள்வதற்காக அதுக்கு ஒரு புலவரை தேடி பிடிச்சி அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் செஞ்சோம்னா இவர் ஒருவரே இருந்து கொண்டு என்ன பண்ணாரு, பாடும்படியும் செய்கிறாரு. அது செவிக்கு இனிமையாக வல்லாருன்னா செவிக்கு எப்பொழுது ஒரு பொருள் இனிமையாக கேட்டால் அந்த பாடலுடைய பொருள் நன்றாக உணர்ந்து கொண்டால். ஆக இந்த வகையிலே பல வகையிலே இருக்குது. சொல்லினே போகிறேன், இப்படி நிறைய சொல்லின்னு போகலாம். சொல்லா தமிழ் மாலை செவிக்கு இனிதாக்க வல்லார்க்கு எளிதாம். ரொம்ப சுலபமாக போதும். என்ன ஆகுமா, வீடு கிடைக்கும். பிறவா வகை வீடு கிடைக்கும். பிறவா வகை வீடு என்றால் வீடு என்றால் பிறவியை வீட்டினவர்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. வீடு பெற்றோர் என்றால் பிறவியை வீட்டியவர்கள். இனிமேல் பிறவாத தன்மை அடைந்தவர்கள் அடைகின்ற இடம்தான் வீடு. ஆகையினால் அந்த வீடு எளிதாக கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆகையினால திருமுறைகளை படிப்பது, திருமுறைகளை படிப்பவர்களுக்கு செல்வாக்கு இருப்பவர்கள் இல்லாதவர்கள் வாங்கி கொடுப்பது, இயல்பாக இருந்து சும்மா இருக்கிறவங்களாம் கூட்டு வாங்க கொஞ்சம் பாட்டு பாடுவோம், சும்மா இருக்கிற நேரம் வானமான் செய்வது, எந்தெந்த வகையிலெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். ஒல்லுமுகையால் அறவினை என்று சொன்னார்கள் இயல் உலக வாழ்க்கைக்கு. ஆனால் திருவருள் வினையை முடிஞ்ச வகையிலும் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். அடுத்தது திரு இடைமருதூர். திரு இடைமருதூர் பெரிய தலம்.
இடைமருது புடைமருது கடைமருதுன்னு சொல்லுவாங்க. அதனால இடைமருதூர் என்பது ஒரு சோழ நாட்டு தலம் தான். இந்த ஞானசம்பந்த பெருமான் எப்படி அந்த ஊருக்கு போறான்னு பார்க்கலாம். இப்போ குரங்கணில் முற்றத்து இருந்தார். குரங்கணில் முற்றத்துக்கு தொண்டை நாட்டு தலங்கள் வரும்போது வந்தார். இப்போ என்ன, இது இதுக்கு முன்னே அவர் அந்த இடத்த தரிசனம் பண்ணிட்டாரு. காவிரியினுடைய தென்கரை தலத்திலே திருக்குடந்தை காரோணத்திலே இருக்கிறார் சாமி. அந்த இடத்துல காயாரோகணம் என்றால் ஆதிசேஷன் அரிச்சித்த தாமரை போன்ற திருவடிகளை வணங்கினார். காயாரோகணம் என்பது அங்கே இருக்கிற ஒரு தென்கரை தலமாகிய திருக்குடந்தை காரோணம். காய ஆரோகணம்னு பேர். நம்மூர் ஒரு காயாரோகணம் இருக்கு. காயம் ஆரோகணம், உடலிலே பெருமான் ஆரோகணத்தை இருந்தது. காயாரோகண படத்தில் போய் படிக்கலாம். அதை அந்த இடத்துல காயாரோகணம் திருக்குடந்தையிலே ஆதிசேஷன் அரிச்சித்த தலமாகின்ற திருவடிகளை வணங்கினார், துதித்தார். அங்கிருந்து என்ன பண்ணாருன்னாக்கா, கொஞ்ச நாள் அப்படியே அமைதியாக இருந்து அங்கிருந்து சில நாள் தங்குறாரு. அங்கே இருந்து ஞான பால் அமுதின் மனம் நாறுகின்ற அழகிய திருவாயினை உடைய பிள்ளையார். அவர் சொல்றாரு, இந்த இடத்துல சேர்க்கிறார் பாலரா வாயன்றதுக்கு ஞானப்பால் அருந்திய அந்த பாலுடைய மனம் நாறுகின்ற அழகிய திருவாயினை உடைய பிள்ளையார். இதுதான் சொல்லுவார். இது பின்னால் 4 மணி மாலையில் அழகாக கேட்பார், எப்பா அம்மா கொடுத்த பாலை நீ குடிச்சிட்டு போகிறோம்ல, அதை பிழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கிறியப்பா. அந்த அம்மா ஞானத்தை ஊட்டி உனக்கு கொடுத்தாங்க. வெறும் பாலை கொடுத்தா ஒருவேளை அழுவதுக்கு ஏற்ற மாதிரி பசி குடிச்சிட்டு போகணுமோ தெரியல. அவங்க கொடுத்தது என்ன பண்ணாங்க, ஞானம் குழைத்து ஊட்டி எனக்கு உண்ணி என்று கொடுத்தா இல்லையா அந்த அம்மா. அதனால் அந்த ஞானத்தை நமக்கு என்ன தேவை, நம்ம ஏற்கனவே பக்குவப்பட்டுன்னு சொல்லிட்டு நீ அந்த ஞானத்தை எம் செவிக்கு இனிதாக வார்த்த பிரான். இந்த பாலை நீ குடிக்காத, அந்த பாலை அப்படியே எடுத்து உலகினவர்களாகிய செவிக்கு திருமுறை என்கின்ற 1, 2, 3 என்கிற திருமுறைகள் அவர் பாடினது பல லட்சம் பாடல்கள், பல ஆயிரம் பாடல்கள். இது நமக்கு கிடைச்சது கொஞ்சம் தான். இருந்தாலும் எம் செவிக்கு இனிதாக வார்த்த பிரான் அவருடைய திருவடி கமலமே நமக்கு முத்தி பேருன்னு சொல்றார். பின்னால் 4 மணி மாலையில் 10 பாட்டில் இது ஒரு பாட்டு. தன் கமலமே வீடுன்னு எம் செவியாக வார்த்த பிரான். அதே போல் அதுதான் இங்கே சொல்கிறாரு, மனம் நாறுகின்ற அழகிய திருவாயினை உடையவராக இருக்கின்ற பிள்ளையார் மலர்களின் மனம் வீசுகின்ற நீரினை உடைய காவிரியின் பெரிய கரை வழியாக சென்று பரமசிவனது திரியடை மருதூரில் போகின்றார். இவர் எப்படி வராருன்றது தான் சொல்கிறாரு. அதை நம்ம அதுக்கு ஒரு பாட்டு 2311வது பாட்டு பெரிய புராணத்தில் அங்கே இருந்து வர்றது என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். ஓங்கு திருப்பதிகமோடே காலன் என்று எடுத்து அருளி, அங்கே ஒரு பதிகம் பாடுறாரு. எந்த பதிகம் எடுக்கிறாருங்க, 2311வது பாடல் திருஞான சம்பந்த புராணத்திலே 413வது பாடல் அவருடைய புராணத்தை எடுத்துனாங்க. அங்கேருந்து இந்த பதிகத்தை எடுக்கிறார் பாருங்க. ஓங்கு திருப்பதிகம் ஓடே காலன் என்று எடுத்து அருளி தாங்கரிய பெருமகிழ்ச்சி தலை சிறக்கும் தகைமையினால் இங்கனையாள் உடைய பிரான் இடைமருது ஈதோ என்று பாங்குடைய இன்னிசையால் பாடி எழுந்தருளினார். திருமுறைகளை நாம் வரலாற்று முறையில் படிக்கிற பொழுது, பெரிய புராணத்தின் தொடர்பாக படிக்கிற போது சில இடங்களிலே சில பதியங்களை பாடிக்கொண்டே அந்த ஊர் வருவார். அந்த தலத்தை பற்றி பாடிக்கினே அந்த ஊர் வருவார். சில இடங்களே போய் தரிசனம் பண்ணிட்டு பாடுவார். சில நேரங்களிலே ஆலயத்தில் சென்று அங்கே வலம் வருகிற போது பாடுவார். சில நேரங்களே இது மாதிரி அவர் பாடுகின்ற தன்மையும் எதுக்குன்னு திருவண்ணாமலை பாடுகிற போது திருவண்ணாமலை எங்கே இருக்கு நம்ம காமிச்சாங்களாம், திருமலை அங்கேருந்து வரும்படி ஆரம்பிச்சு பாடிக்குவார். ஆக இந்த பாடல்களை இவர் எந்த முறையை பண்ணி தான் சேக்கிழார் சொல்கிறார், இங்கு ஏனை ஆளுடைய பிரான் இடைமருது ஈதோ. இதோ இருக்கிறது பற்றியா, என்னை ஆண்டவனாகி இருக்கின்ற பெருமான் எனக்கு கொடுத்து இருக்கிறது இல்லையா, அப்படியே இன்னிசையால் பாடிக்கொண்டே அருளினார் என்று சொல்லுவார்கள். இந்த தலம் புகுகின்ற போது பதியை நோக்கி பாடி, பெருமான் முதல்ல உள்ள நுழையிறாராம் அந்த பதி என்கின்ற தலத்துக்குள்ள. புகுகின்ற பொழுதே அந்த பதியை நோக்கி பாடி பின் பதியினுள் அணைகின்றார். ஆக உள்ள நுழைகிற போதே இதான் இடைமருது, இந்த உறவு தான் என்னை ஆளுடைய பிரான் இங்கே இருக்கிறார்கள் சொல்லி பாடி அணைகின்றார். இப்பதிகம் பதினின் புறத்தே நின்று அருளியது. அந்த தலத்துக்கு
வெளியிலே இருந்து பெருமானை பற்றி பாடப்பட்ட பதிகம் என்கின்ற குறை. இடைமருது ஈதோ என்று அழியதனால இடைமருதுக்கு உள்ள வராதியே ஆலயத்தில் பெருமானை தரிசனம் காண்றதுக்கு முன்னாவே அந்த தலத்துக்கு வெளியிலே இருந்து இடைமருது என்பது பெருமானை பற்றி சொல்லவில்லை, இடைமருது என்கிற தலத்தை பற்றி சொல்கிறார். இதோ இருக்கிறது பார் அந்த தலம் சொல்ற காரணத்தினாலே அருகிலே வந்து விட்டார், ஆனால் உள்ளே நுழைவதற்கு முன்னே பாடுகிறார் என்கிற குறிப்பு நமக்கு கிடைக்கிறது. சேக்கிழார் தான் கொடுத்துருக்கிறார் குறிப்பு. அதனால தலக்குறிப்பு காவிரியினுடைய தென்கரை, காவிரி தென்கரை தலங்களில் 30வது தலம். மயிலாடுதுறை கும்பகோணம் பேருந்து சாலையில் போனால் அங்கே போகலாம். எல்லாம் இப்போல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த குறிப்பெல்லாம் வந்து ஒரு 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னே எழுதுந்து, 43 எழுதுந்து. இப்போ நமக்கு தேவையில்லை. ஏன் தெரியுமா? டிரைவரே என்ன பண்ணுறான், அந்த செல்ஃபோனில் வச்சுட்டு அதை வச்சிடறான். நான் பாண்டிச்சேரிக்கு ஒரு கல்யாணத்துக்காக போனேன். ஒரு 1.25 மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் நான் கொண்டு போய் விட்டுறேம்மா, திட்டமான வேகத்தை போனால். அப்புறம் வந்து என்னடா வழியில் போகிற போது என்ன ஊரிலோ வந்து எதுதோ போகுது நான் அவனுக்கு. அப்புறம் அங்கே வந்து எந்த பிறகு நீங்கள் எந்த வழியாடா வந்த, எந்த வழியான்னு சொன்னேன்னு கேட்டாக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இதில் வச்சுட்டேன், கூகுள் மேப்பில் வச்சுட்டேன், அது சொன்ன வழியிலேயே வந்துக்கினே இருந்தேன். அது கரெக்டாக இந்த இடத்துல பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒன்வே இருக்குது, இந்த வழியாக போவாதான்னு சொல்லுதுங்க சார். என்ன அருமையாக இருக்குது சவுண்டு. அது எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, இன்னைக்கு இதெல்லாம் இன்னைக்கு உரை எழுதினவங்களாம் இதெல்லாம் எழுதுவாங்களா, இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்ட்டு கூகுளை நோக்கி கண்டுகொள்ள வேண்டிடுவோம். தேவை இப்போ இது நம்ம ஏதோ இருக்கிறதுனால இப்போ எழுதினு படித்து சொல்லிட்டு இருக்கிறோம். சரி, இந்த தலத்துக்கு இடைமருது மிக முக்கியமான தலம். சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் 4வரும் பாடப்பட்டது. அது மட்டும் இல்லை, கருவூர் தேவர் பாடியிருக்கார். கருவூர் தேவர் திருச்சிப்பால பாடியிருக்காரு, பட்டினத்தார் பாடியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, பின்னால் வந்தவங்களாம் நிறைய பேர் இடைமருதை பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய தலம் திருவிடைமருதூரில் தான் நம்ம திருவாரூர் ஆதீனத்தினுடைய ஆஃபீஸ் வச்சிருந்தார் வைத்தியநாதன். முதல் திருமுறை தொடங்கப்பட்ட போது அவர் அலுவலகம் அங்கே தான் இருந்து, மடத்துடைய சார்பில் நம்ம திருவாரூர் ஆதீனத்தோட ஒரு கிளை அங்கே ஒரு மடமும் இருக்குது, எதிரில் சத்திரம் சின்னதாக இருக்குது. அங்கே போனால் அடியார் தங்கத்தெலாம் இடம் கொடுப்பாங்க. வைத்தியநாதன் இருக்கிற வரைக்கும் அங்கே தான் அலுவலகம் வச்சுருந்தாங்க. 2 முறை போயிருக்கிறேன் அவரை பார்க்குற போது அங்கே சொன்னது. அங்கே ஆமாம் போகிறதுக்கு இருக்கு. ஏன்னா இடைமருது நிறைய பார்ப்பாங்க. விநாயகர் இந்த தலத்தில் பூசித்தவர்கள் விநாயகர், முருகர், பட்டினத்தார், பத்ரகிரியார், பிரமன், திருமால், வதிஷ்டர், காளி, வரகுண பாண்டியன், உருத்ரன் முதலியோர் வழிபட்ட தலம். அதனால் மிக சிறப்புடைய தலம். பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்காக பாடிய பலம். திருவிளையாடல் புராணத்தில் நம்ம விவரமாக கொடுத்துருக்குறாங்க. பாண்டியனுக்கு இருக்கிற பிரம்மகத்தியை சோழ நாட்டில் இருக்கிற தலத்தை கொண்டாந்து ஏன் குத்திங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. அகத்தியர் திருவிளையாடல் புராணம் சொல்லிங்கிறார். இந்த கதையை சொல்லிட்டு இந்த கதையை சொல்கிற போது சொல்லி முடிச்ச உடனே அகத்தியரே எங்களுக்கு இந்த மற்ற முனிவர்கள்லாம் சீடர்கள்லாம் கேட்டுங்கிறாங்க. அகத்தியர் சொன்னார், இந்த மாதிரி போனார், பாண்டியன் போனான், பாண்டியனுடைய பிரம்மகத்தி வந்துடுச்சு, பிரம்மகத்தி வந்துட்டதுனால தெரியாத செஞ்சது அது பாவம். பெரிய அவன் வந்து இது சரி சாதாரணமான குதிரையில் போகும்போது ஒரு அந்தனர் படுத்துன்னு தூங்கியிருக்காரு, அவர் மேலே குதிரை கால் பட்டுச்சு, அந்தனர் செத்து போடாது. அரசன் என்ன பண்ணுவான்? தெரியாத பாவம். பாண்டிய நாட்டில் இருக்கிறவன், பாண்டியனுக்கு எவ்வளோ உதவுறா பெருமான் இருக்கிறாரு, பல பிணிகள்லாம் தீங்கி இருக்காரு. பாண்டவங்க 64 திருவிழாவில் பண்ண பெருமான், இதுக்காக அவனை ஏன்டா அங்கே போய் கொடுத்தாருன்னு சொன்னார். பிரம்மகத்தி எனக்கு வந்துச்சுன்னா, பிரம்மகத்தி வந்த உடனே அவனுக்கு பைத்தியம் முடிச்சுடுச்சு. இப்போ மென்டல் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் பிரம்மகத்தி, வேறு ஒன்றும் இல்லை. கீழ்ப்பாக்கத்தில் போகிற கேஸ் தான் பிரம்மகத்தி. நம்ம அதுக்கு மேலே விளக்கம் நம்ம பெருங்களோ புரிய வைக்க வேலையே கிடையாது. அதில் பாட்டு ஒரு 7 பாட்டு சொல்கிறார், ஷார்ட்டாக போயிடணுமா. அந்த பிரம்மகத்தி போகணும்னு சொல்லிட்டுனா பிரம்மகத்தியாக என்ன பண்ணார், சோழன் உண்டத்திலே போருக்கு பிரம்மகத்தி போகணுன்ட்டு பாண்டியன் வேண்டுற போது, கவலைப்படாத, இந்த பிரம்மகத்தி இங்கே தீராது, பாண்டிய நாட்டுக்கு நீ போ, ஒரு நேரத்தில் சோழன் உண்டத்திலே படையெடுத்து வருவான், அதுக்கப்புறம் நீ அவனை வெற்றி கொள்வதற்கு முயற்சி பண்ணுவேன், அவன் ஓடுவான், அவனுக்கு துரத்தினே போ, அதுக்கப்புறம் போய் நான் பிரம்மகத்தி நான் தீர்த்து வைக்கிறான்ட்டார் பெருமான். அதுக்கப்புறம் அதே நடக்குது, துரத்தியும் வரான். துரத்தி வரும்போது இந்த ஆலயத்துக்கிட்ட வந்துடுது. ஆலயங்கிட்ட வரும்போது என்ன பண்ணுறான், அந்த ஆலயத்துக்கு உள்ளே நுழைஞ்சிட்டான். சோழன் நுழைஞ்சி அந்த பக்கம் போயிட்டான். இவர் நுழையலாம், பாண்டியன் நுழையிற போது பிரம்மகத்தி அது உள்ள நுழையல. ஏன் இந்த பிரம்மகத்தி அது உள்ள நுழையல? உடனே அங்கே பிரம்மகத்தி என்ன பண்ணிச்சு, போனவன் எப்படியும் வந்து தானே ஆகணும், அப்புறம் பிடிச்சி போகலான்னு அதை வெயிட் பண்ணி. இப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னாக்கா அந்த தலத்தில் எல்லத்தில் போய் ஒரு உயரம் ஒரு 8 படியில் ஒரு 8 படியில் மேலே இருக்கும் பிரம்மகத்தின்னு, அதை போய் பார்த்து தான் வரும்னு எல்லாம் போகிறாங்க. சில பேர் என்ன பண்ணுவோம், ஐயோ போவாத உன்னை பிடிச்சி போகுது.
இப்படிலாம் நிலவுதாங்க. நாம அதனால அந்த சொன்னார். இந்த கதையை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் பெருமான், உள்ள நீ இந்த பக்கமாக போவாதடா, நீ வேற வாசிப்படியை போடான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்கிற வாசிப்படியாக போயிட்டார். பிரம்மகத்தி அந்த பக்கம் ஒரு வாசிப்படி இருக்குது சார், அதில் அந்த கோபுர வாசியில் போயிட்டார். அது மாதிரி போயிட்டார். இப்போ இந்த கதையை முடிச்சிட்டார். பிரம்மகத்தி தீர்ந்து போச்சு. பிரம்மகத்தி காத்து கிடக்குது. அதனால இது கேட்குறாங்க, நீ இந்த அளவுக்கு மதுரையம்பதியிலே பரம்பரை உன்னால் வளர்ந்த இடம் அது, இவ்வளோ பாண்டியர்களுக்கு இவ்வளோ நன்மை செஞ்சவர் சோழ நாட்டில் இட்டு போய் திருவிடை மருத்துவர் போய் தீர்க்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த கதையை இது மாதிரி செஞ்சாதான் ராஜாவாக இருந்தாலே தெரியாமல் செய்கிற பாவம். அது தெரிஞ்சு செய்யல. அவர் வேட்டைக்கு போயிட்டு வராரு, குதிரையில் திரும்பி வராரு, ஒரு அந்தனை படுத்து கிடக்குறான், அவன் மேலே கால்பட்டு. திருவாரூர் சமாச்சாரம் அந்த கன்றுக்காக. ஆகையினால இங்கே இருந்தாலும் ஒரு சிறிய தவறு நடந்தால் கூட, சிறிய தவறு கூட மதுரையம்பதியிலே இருப்பவர்கள் செய்வதற்கு அஞ்ச வேண்டும் என்ற காரணத்தினால அதுக்கு கழுவாய் அங்கே போய் வச்சோம். அதை உணர்த்துவதற்காக செய்தார் பெருமானுடைய திருவிளையாடல் இது என்று அகத்தியர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. ஆகையினால இப்போ இதெல்லாம் பார்த்தா நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆகையினால தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிதுரையில் எல்லா பிழையும் நினையா பிழையும், அதுதான் ஒரே வழியாக பாட்டு பாடிருக்கு. எல்லா பிழையும் பொறுத்தருள்வா இறைவா கட்சி ஏகப்பனே. கல்லா பிழையன்னு இருக்குது, அது ஒன்று மட்டும் இருக்குது. பெருமானை எங்கே கட்டுறோம்? பெருமானை பற்றி கற்பதற்கு தான் இவ்வளோ பாடு. எவ்வளோ கற்றுக்கிறோன்றது எனக்கே தெரியாது. எனக்கே நானே கற்றுக்கினதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் பெருமானை கற்பது என்பது சர்வசாதாரண விஷயம் இல்லை. ஆகையினால இந்த தலத்தினுடைய இவ்வளோ பெருமை இருக்கிறது. கீழ் வீதியிலே இந்த கோயிலுக்கு இன்னொன்றுனாக்கா, அந்த ஊரில் போனீங்கன்னாக்கா பெருமானுடைய அந்த கோயில் பார்த்துட்ட பிறகு 4 பக்கத்திலேயும் 4 சிவத்தலங்கள் இருக்கிறது. போனீங்கன்னா பார்க்கலாம், பொறுமையாக இருந்து பார்க்கலாம். திருவிடை மருதூரிலே 4 வீதிகளிலும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்கிற 4 பகுதிகளிலும் 4 சிவத்தலங்கள் இருக்கிறது. அதாவது மேல் வீதியிலே ரிஷிபுரீஸ்வரர் ஆலயமும், வடக்கு வீதியிலே சொக்கநாதர் ஆலயமும், தெற்கு வீதியிலே ஆத்மநாதர் ஆலயம் உள்ளன. இவற்றின் மையத்தில் மகாலிங்கேஸ்வரர் என்ற ஆலயம் உள்ளது. அதனால் இந்த இடத்துல போன எந்தை எந்தாய் சுற்றமற்றும் என்கின்ற இந்த இடத்துல இடைமருதை பற்றி பாடுகிற இடம் நம்ம சொன்ன பூவல்லியில் திருப்பூவல்லியிலே மாணிக்கவாசகர் பண்ணார்ந்து எங்கே பாடுகிறாரு என்ற போது இடைமருதி எந்தாய் போட்டு அது போற்றி திருவகள் தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் இதில் அந்த ஊரையே பாடியிருக்கிறார் பாருங்க. எந்தை எந்தாய் சுற்றம் மற்றும் என்கின்ற தொடரிலே அந்த இடைமருதில் ஆனந்த தேன் இருந்த பொந்தை பரவினாம் பூவல்லி கொய்யோமோ படிக்கிறோம். நம்ம தேவாரம் இது திருவாசகம் படிக்கிறோம். டக்குனு அதுலேருந்து எடுத்து கொடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தான் நான் அந்த பரிவு மட்டும் குடிச்சேன். திருப்பூவலியிலே என்ன சொல்கிறார் மாணிக்கவாசகர் வாயாலயத்தில்? பெருமான் எப்படி இருக்கிறான்? அந்த இடைமருதில் ஆனந்த தேன் இருந்த பொந்து. இடைமருதில் இருக்கிற பெருமான் இருக்கிறதா? ஆனந்த தேன் இருந்த பொந்துனாக ஆனந்த தேனை அடைத்து வைத்திருக்கின்ற பொந்து. ஏன்னா தேனடை போல பெருமான் இருக்கிறார். அங்கே போய் இருந்தாக அந்த தேனடையில் இருக்கிற சுவைக்கிற போல பெருமானை சுவைக்கலாமா? பொந்தை பரவி நாம் பூவல்லி கொய்யாமோ என்கின்ற திருப்பூவல்லியிலே இந்த இடத்த சொல்லியிருக்கிறார். ஏன்னா அங்கே சில பேருக்கு எல்லாரும் எல்லா இடத்துலையும் வராது. அதனால் இதுக்கு இடைமருது பற்றி ஒரு பதிவுமே பாடியிருக்காரு இதில் 9ஆம் திருமுறையில். அதனால் நம்ம அங்கே போகணும். அடுத்தது இது இருக்குன்னு ஒன்று ஓட்டு டைம் ஆகிடுது. முடிஞ்ச வரைக்கும் ஓடே சரி. ஓடே காலன் உண்பது ஊரிடு பிச்சை காடே இடமாவது கல்லால் நிழற்கீழ் வாடா மலை மங்கையும் தானும் மகிழ்ந்து ஈடா உரைகின்ற இடை மருது. இதே உண்மான் என்ன பண்ணாரு? பெருமானுக்கு இருக்கிற பாத்திரத்தை சொல்லிட்டாரு பிரம்மகபாலம். அதுக்கடுத்து அவர்கள் உண்ணுகின்ற உணவு எது? ஊரிடு பிச்சை, ஊரில் இருக்கிற உணவு. அடுத்தது அவர் வாழுகின்ற இடம் காடு. 3 எவ்வளோ சிம்பிள் பாருங்க. எந்த துட்டுலாத கிடைக்கிறது. இடும் பிச்சையாகும். அவர் வாழுகின்ற இடம் இடுகாடு. அத்தகைய சிவபெருமான் கல்லால மரநிலில் நன்முலை நாயகியுடன் தானுமாய் மகிழ்ந்து பெருமையோடு விளங்குகின்ற இடம். இந்த தலத்திலே இருக்கிற பெருமாட்டிக்கு பேர் நன்முலை நாயகி, வாடா முலை மங்கை. அதனால் பெருமாட்டிக்கு பேர் நன்முலை நாயகி என்கின்ற மங்கையும் தானுமாக வீற்றிருக்கின்ற இடம்.
ஈடா என்றால் விளங்குகிற திருத்தலமாகி இடைமருது. ஓடு என்பது பிரம்மகபாலம் நேற்று சொன்னேன். ஏன்னா பிரம்ம ஒன்றை அறுத்தார் அதை பொறுத்தார்னு சொன்னோம் நேற்று. அதே போல் வாடாமுலை மங்கை என்றால் பெருமுலை நாயகி என்ற பெருமாட்டி பேர் கேட்ட மாதிரி வாடாமுலைங்கை அம்மையின் திருநாமம். ஈடா என்றால் இந்த ஈடு என்கின்ற சொல்லுக்கு இதை பாருங்க, மகிழ்ந்து மகிழ்ந்தீடா உரைகின்ற இடம் வந்திருக்கும். மகிழ்ந்து என்ற அந்த தூ அங்கே புத்துட்டாக ஈயை சேர்த்தோம்னாங்க ஈடாக உரைகின்ற இடம் என்றால், ஈடு என்றால் பெருமையாக இருக்கிற இடம். நம்ம ஈடுனாக அதுக்கு பொருத்தமானலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, நகை ஈடா, ஆமாம், ஈடு இணை இல்லாத. இந்த ஈடு என்பது பெருமை உடையது. அடுத்தது தடம் கொண்டதோர் தாமரை பொன்முடி தன்மேல் குடம் கொண்டு அடியார் குளிர்நீர் சுமந்தாட்ட படம் கொண்டதோர் பாம்பரை ஆர்த்த பரமன் இடம் கொண்டு இருந்தான் தன் இடை மருது ஈதோ. இன்னும் பெருமானுக்கு போன பதிவில் சொன்னதான், தடங்களில் பெரிய இந்த அடியார்கள் பூவை மலர் கொய்ந்து போட்டால் கொன்றை மலரை அடியார்கள் கொய்து கொடுத்தப்பட்டதுனால தடம் கொண்டதோர் தாமரை பொன் முடி தன்மேல் என்றால் தடங்களில் பறித்து பெரிய இந்த தடம் கொண்டது ஓர் தாமரை பெருமானுடைய சிறந்த பெருமானுக்கு தடங்களிலே இருக்கின்ற தாமரை மலர்களை பறித்து மலராக பெருமானுடைய திருமுடிக்கு சூட்டி அடியார்கள் இருக்கிறார்கள். அவைகளையெல்லாம் சூடிக்கொண்டு அழகிய திருமுடியிலே அடியவர் குடமாக கொண்டு குளிர்ந்த நீரை ஆட்டுகிறார்கள். அடிகள் என்ன சொன்னாரு, பெருமானுக்கு சிறந்தது பூவும் நீரும். இந்த ரெண்டு பூவும் நீரும் பெருமானுக்கு உகந்தது என்ற காரணத்தினாலே அடியார்கள் மலர்களை கொய்கிறார்கள், நீரை கொண்டு போய் பெருமானுக்கு ஆட்டுகிறார்கள். குளிர்ந்த நீரை சுமந்து வந்து ஆட்டுகிறார்களாம். தலையிலே பெருமானுக்கு நீரை, இதெல்லாம் ஒரு பெரிய புண்ணியங்க. சிவப்புண்ணியத்திலே சிறந்தது பெருமானுடைய முழுக்குக்காக, பெருமானுடைய நீராட்டுவதற்காக நாம் நீரை கொண்டு வந்து கொடுப்பது என்பது பெரிய புண்ணியம். அப்படிப்பட்டது அபிஷேகமாறு படம் எடுத்து ஆடுகின்ற நல்ல பாம்பை இடையிலே நாம் போன வருஷம் பார்த்தோம். படம் எடுத்து ஆடுகின்ற பாம்பை உடையவன் என்று போன பதியத்தில் பார்த்தோம். அந்த பரமன் விரும்பிய இடமாக இருக்கின்ற இடம் இடைமருது. பெருமான் இங்கே இடம் கொண்டு இருந்த இடம் என்றால் விருப்பமாக இங்கே இருக்கின்ற இடம் இடைமருது. இந்த இது ஊர் தான் அப்படின்றார். அடுத்தது வெண்கோவணம் கொண்டு ஒரு வெண் தலையேந்தி அங்கோல் வளையாளை ஓர் பாகம் அமர்ந்து பொங்காவரு காவிரி கோலக்கரை மேல் எங்கோன் உரைகின்ற இடைமருது ஈதோ. காவிரியினுடைய கரையிலே இந்த தலம் இருக்கிறது என்பதனால் காவிரி தென்கரை தலம் சொன்னு பார்த்தோம் இல்லையா. அதனால காவிரி கரையிலே அமைந்திருக்கின்ற இருந்தலம் காவிரி விரிந்து வருகின்ற அழகிய கரை, கோலக்கரை அழகிய கரை மேலே எம் பெருமான் இருக்கின்ற இடைமருது. இது என்ன சொல்றார் பாருங்க. அந்த பெருமான் என்ன பண்ணுகிறான், வெண்மையான கோவணம் கொண்ட பெருமான், வெண்மையான கோவணத்தை ஆடையாக அணிந்திருக்கின்ற பெருமான். அது மட்டுமல்ல, ஒப்பற்ற பெரு வெண் தலையேந்தி என்றால் பிரம்மனுடைய பிரம்ம கபாலத்தை கையில் ஏந்தி அழகியதாய் திறந்த வளையல்களை அணிந்த உமாதேவி. அங்கோல் வளைய நாயகி, முதல் பாட்டிலே வந்தது பெருமாட்டி நாயகி. அங்கோல் வளைய நாயகி அழகிய வளையல்களை அறிந்தவளாக இருக்கின்ற பெருமாட்டியை தன்னுடைய இடப்பாகத்திலே வைத்து ஒரு பாகமாக விரும்பி ஏற்றிருக்கின்ற பெருமான் இருந்திருக்கின்ற இடைமருது இதுதானோ என்று வினவி கொண்டே வருகிறார். அம்கோல் வளைய அழகிய அம் என்றால் அழகிய, அழகிய கோல் என்றால் திரண்ட. ஒன்று ரெண்டு இல்லையா, நிறைய. ஒரு வளையல் இப்பெல்லாம் என்ன பண்ண, ரெண்டு வளையல் ஒரு ஜெதை தான் வாங்குறது, படாத பட்டு வாங்குவோம். நிறைய இருந்தாக்கா தினம் ஒரு ரெண்டு தான் போடுவாங்களே, ஒரே நாளில் 5-6 போட மாட்டாங்க. ஆனால் பெருமாட்டி அழகிய திரண்ட வளையல்களை நிறைய வளையலை போட்டிருந்தாங்களாம். அப்படிப்பட்ட அழகிய திரண்ட வளைய அணிந்தவளாக இருக்க உமாதேவியை இருக்க. அமர்ந்து என்றால் அங்கே விரும்பி இருக்கிற இடம், அமர்ந்து இருக்கிற. அமர்ந்து இருக்கிறதுனா விரும்பி இருக்கணும். சாதாரணமாக ஏதோ வந்தமா போனோமா உட்காந்தமா வந்தமா, கல்யாணத்தில் போய் உட்காந்துருப்பாங்க, எப்படாபா தாலி கட்ட போகிறான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. எங்கே கவர் வாங்குறான்னு இடத்த பார்த்துமா சில பேர். அது கூட இல்லைன்னு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி போகிறவங்கன்னாக்கா, ஐயர் எப்போ முடிச்சுட்டு ஐயர் என்ன சொன்னார், ஆசீர்வாதம் பண்ண ஐயானாக்கா இப்போ வரக்கூடாதுங்க, இருங்க நாங்கள் காப்பு அவுத்த பிறகு தாங்க பொண்ணும் பிள்ளையும் திருப்பி உட்கார வச்ச பிறகு தாங்க நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும். இது மாதிரி சில நேரத்தில் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிடுறாங்களா. கல்யாணத்தில் நம்ம தான் கடைசியில் எல்லாம் போய் சாப்பிட்ட பிறகு உட்காந்துருக்கணும். அதனால் முன்னிலே போய் சாப்பிட்டு போய் உட்காந்துக்கிறது கூட நல்லது தான் சில நேரங்களில். ஏன்னா சில நேரங்களில் இந்த ஆசீர்வாதம் பண்ணுறது வந்து பெரிய கஷ்டம். சும்மா போய் நம்ம கவர் கொடுக்குறோம், அங்கே போய் எங்கே போய் கொடுத்துட்டே போடுறான், தாலி கட்டினே போய் கொடுத்துட்டு போடுறோம். அதனால் அதனால் பெருமாட்டை வளையல் அணிந்த உமாதேவி அமர்ந்து விரும்பி இருக்கின்ற இடம்.
இந்த விரும்பி இருக்கின்ற இடம் என்பது ஒரு நிறைய பொருள் இருக்குது. அந்தம் அறியாதவரும் அந்தம் அறியாதவரும் கலமுந்தி கந்தம் கமழ் காவிரி கோலக்கரை மேல் வெந்த பொடி பூசிய வேத முதல்வன் எந்தை உரைகின்ற இடை மருது ஈதோ. பெருமானுக்கு ஒரு புதி சொன்னார். வெந்த பொடி பூசியது என்றால் இந்த பதியத்தில் இப்போதான் பெருமான் திருநீற்றை நிறைய பூசிக்கொண்டிருக்கிறார். வெந்த வெடி என்பது நல்லா தெரியும். வெந்தது என்றால் காட்டிலே வெந்த உடலாக இருக்கின்ற உடல் வெந்து ஆகிய பொடி, வெந்த பொடி பூசிய வேத முதல்வன். அந்த பெருமான் வேதங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றான். வேதங்களை படைத்தவன், வேதங்களிலே கூறப்பட்டவன், வேதங்களால் புகழத்தக்கவன். அதனால் அந்த வேதங்களால், அதாவது வேதங்களாகவே இருக்கின்ற திருவடிகளை உடையவன் என்கிற எத்தனையோ முறை இருக்குது. அப்படி வேத முதல்வன் எந்தை, எனக்கு தந்தை போன்றவன். அப்பப்போ ஞானசம்பந்தர் சொல்லிட்டே வருவார், எனக்கெல்லாம் தந்தை போன்றவன். அங்கே இருக்கின்ற உடை மருது இதுதான். அதாவது அந்தம் அறியாத அருங்கலம் உந்தினக. இந்த இடத்துல அரிய அணிகலன்களை கரையில் வீசுதான். இந்த இது காவிரி வருது இல்லையா, அருங்கலங்களை உந்துதல் என்றால் வீசுதலாம். காவிரி நீரிலே பல அருமையான சிறந்த அணிகலன்களை தரையிலே வீசுகின்றதாம். அப்படிப்பட்ட தன்மை உடையதாக சங்கு பவளம் இதெல்லாம் என்ன, அது அணிகலன்கள் தானே. இந்த அணிகலன்கள் மட்டும் இல்லை, சில இடங்களில் அணிகலன்கள் வருது. இந்த அணிகலன்கள் நம்ம அணிகின்ற கலங்கள் மட்டும் இல்லை, சந்தனம் எடுத்துன்னு வந்ததுனாக்கா அணிகலன்கள் தானே அது. அதனால இந்த அந்த சிறந்த அந்த மரியாத வேத முதல்வன் என்று சொல்கிறோமோ அது மாதிரி அருங்கலம் என்றால் அரிய அணிகலன்களை கரையிலே வீசுகின்றது என்றால் அந்த மலர், அதாவது அருமையான மணிகளெல்லாம் குழிக்கும் சொல்லுவாங்க. பெரும்பாலும் கடற்கரையில் இருக்கிற போது அங்கே அந்த கரையில் இருக்கிற மணல், ஆற்றங்கரையில் இருக்கிற மணல்லாம் எடுத்து நம்ம கொஞ்சம் தெள்ளி பார்த்தோன்னா ஏதாவது சில பொறுப்புலாம் கிடைக்கும். அப்படி தன்மை உடையதாக இருக்கிறார். வாசம் கமழ் மாமலர் சோலையின் வண்டே தேசம் புகு தீண்டியோர் செம்மை உடைத்தாய் பூசம் புகுந்து ஆடி பொலிந்து அழகாய் ஈசன் உரைகின்ற இடை மருது இதோ. இந்த இடை மருது இதுதான் சொல்லி பாடுறாரு. மனம் கமழ சிறந்த மலர்களுடைய சோலைகள். வாசம் கமழ் மாமலர் சோலை. மனம் வாசம், அந்த வாசத்தை கொடுப்பதாக இருக்கின்ற மலர்கள், அந்த மலர்கள் நிறைந்திருக்கிறதாக இருக்கின்ற மரங்கள், அந்த மரங்கள் நிறைக்கின்ற சோலை. அங்கே அந்த என்ன பண்ணுதாங்க, சோலைகளிலே வண்டுகளை கொண்டதும் உலக மக்கள் பலரும் கூடி செம்மையானவராய் தைப்பூச திருநாளில் நீராடி வணங்குவதும் சொல்ற. அப்படிப்பட்ட புகுந்து ஈண்டி இருக்கின்ற அருமையான மலர்களை உடையது. என்னதுனாக்கா வண்டுகள் மகிழ்ச்சியாக இருந்து உலாவிக் கொண்டு அதற்கு தேவையான எல்லா தேர்வுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையுடையது மலர் சோலையை சொல்லிட்டார். அடியார்கள் என்ன பண்ணுறாங்களாம் பார், பூசம் புகுந்து. பூசம் என்பது சிறந்த பெருமானுக்குரிய நட்சத்திரம். தை மாதம் பூசத்துக்கு தான் நம்ம அட்லீஸ்ட் எல்லா பூசமும் பெருமானை சிறந்து தான் தைப்பூசத்துக்காக செய்யணும்னு சொல்லி தைப்பூச விழாக்கள் பார்க்கலாம். பல பெருமான் வெளியில் இருந்து காட்சி கொடுக்குற இடம் நம்ம ஒவ்வொரு பகுதியில் அங்கந்த பகுதியில் நடக்கும். பூசம் புகுந்து தைப்பூசங்காலிலே திருநாளிலே தைப்பூச நாட்களிலே புகுந்து பூசத் திருநாளிலே புகுந்து நீராடி பெருமானை வழிபடுகின்ற பொலிவோடு, பொலிவு என்றால் அழகு, அழகாக இருக்கின்ற ஈசன். இந்த பூச திருநாளிலே அந்த ஊரில் சிறப்பாக வழிபாடு நடைபெறும் என்கின்ற ஒரு தன்மை சொல்ல. சிவ வழிபாட்டுக்கு தைப்பூசத்தின் போது சிறந்த வழிபாடு செய்கிறது ஒன்று. பூசம் என்பது நீராடுவதற்கு ஒரு சிறந்த நட்சத்திரம் உடையதாக இருக்கின்ற தன்மை தான் சொல்லுவாங்க. அதனால் தைப்பூசம் காணாமல் போதியோ பூம்பாய பதிகத்தில் சொல்லுவாங்க பூசத்துக்கு. ஆகையினால் அந்த பூச திருநாளிலே அடியார்கள் இருக்கின்ற பகுதி. இப்போ என்ன தெரியுதுனாக்கா அந்த இடைமருதில் இருக்கிற அடியார்கள் என்னுடைய தன்மையை சொல்கிறாரு. தாமரை மலர்களை போடுறாங்க, நீரை கொண்டு வந்து ஆட்டுறாங்க, அதாவது கொன்றை மலரை எடுத்தாந்து போடுறாங்க முதல்லையே. இது மாதிரியான தன்மை உடையதாக இருக்கிறது அப்படி சொன்னாங்க. வண்டு அதுக்கப்புறம் வன் புற்றினதாக அசைந்து அழகாக வன் புற்றின நாகம், நாகம் தானே, இளநாகம். அது வன் புற்று இள நாகம் அசைந்து அழகாக. அசைந்தல் என்றால் உடுத்தி கொள்ளுதல். வன் புற்று இளநாகம்
புற்றிலே வாழ்வதை இடமாக கொண்டிருக்கின்ற இளமை இனத்தை உடையதாக இருக்கின்ற நாகம். பாம்பு புத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்களா, அதனால் தான் அந்தப்பட்ட நாகத்தை அசைந்து அழகாக என்பில் பல மாலையும் பூண்டு, நாகத்தையும் பூண்டிருக்கிறாரு, அதன் கூட எலும்பினாலாகிய பல மாலைகளையும் பூண்டிருக்கிறாரு. இதெல்லாம் பூண்டுக்கிற பிறகு ஏறதுக்கு ஒரு வாகனம் ஒன்றும் இல்லையா, நல்ல மேக்கப் பண்ணிட்டாரு. அழகான நாகம் ஒரு மேக்கப் ஒன்று மாறம் எந்த கடையிலையும் கிடைக்காது. எந்த ஜுவல்லர்ஸ் விளக்கரம் பண்ணுறானே நாகத்தை ஆபரணமாக போடணும்னு ஆசைப்பட்றேன், கிடைக்குமான்னு கேட்டாக்கா நீ அதுக்கு தான் விரையா சொல்லிட்டாரு, புற்றுகளிலே போன்னு சொல்லிட்டு மாதிரி வன் புற்றிலே வாழ்கின்ற இளநாகத்தை எடுத்து போட்டு இளநாகத்தை வச்சுட்டாரு. அது மட்டும் இல்லை, என்பில் மாலை பல என்புகளை ஒன்றாக சேர்த்து செய்யப்பட்ட மாலைகளையும் பூண்டு இதெல்லாம் போட்டாச்சு. மேக்கப் போட்ட பிறகு எங்கேயாவது பயணம் போனால் தானே நல்லா இருக்குன்னு சொல்கிறதுனால எருது ஏறி எருது மேலே ஏறி வராரு. சும்மா ஏறி வந்தால் பரவாயில்ல, இந்த மேக்கப்போடு அன்பில் பிரியாதவளோடும், தன்னை என்பதிலே பிரியாத நாயகி, பிரியா நாயகின்னு சொல்லுவாங்க பெருமானி. எப்பொழுதுமே தன்னை விட்டு பிரியாதான் இருக்கிறார், இடப்பாகத்தில் இருப்பதனால அன்பில் பிரியாதவளோடும் உடனாய். உடலால் மட்டும் பிரியாத இல்லை அந்த அம்மா, அன்போடும் பெருமானிடத்திலே பிரியாக இருக்கிறாங்க. அதுதான் முக்கியங்க. அதனால அன்பில் பிரியாதவளோடும் உடனாய் இன்புற்று இருக்கிறார் அந்த பெருமான், மகிழ்ச்சியோடு இருக்கிற பெருமான். இப்போல்லாம் இது பொருள் நம்ம வேறு மாதிரி பொருள் போனால் எப்படியோ போடும். மனைவி ஊருக்கு போனால் சந்தோஷம் இருக்கிற குடும்பம்லாம் நீங்கள் நிறைய இருக்குது. நான் அப்படியே சொல்லி சொல்லி சினிமாவில் நம்ம கெத்துடுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. உண்மையிலேயே நம்ம நல்லா இருந்தால் கூட சினிமாவில் எப்பா 4 நாள் இல்லைப்பா நிம்மதியாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டா போவான் தான் நிம்மதியாக இருக்குவான்னு நினைக்கிறேன். இவன் நல்லா இருக்கிறவனோட கெத்துறான். ஆனால் அன்பில் பிரியாத மனைவியோடு இன்புற்று இருக்கிற பெருமான், அவர் எதுக்காக இன்புற்று இருக்கிறார்ன்றது நான் முதல் பதிகத்திலே சொல்லிட்டு இருக்கார். உலகம் இன்புற்று இருப்பதற்காக, உலக நன்மைக்காகத்தான் பெருமான் உமையோடு கூடியிருக்கிறார். ஏனால் அவர் மற்ற பாசங்களிலிருந்து அப்பாற்பட்டவர். அடுத்தது வன்புற்றுன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா ஒரு வார்த்தை, அதுனா வன்புற்று. அது 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 ஒவ்வொரு பாட்டில் ஒரு சொல்லுவா தெரியும். வன்புற்று என்றால் நீங்கள் புற்று மண்ணு போய் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மண்ணையும் தோண்டிங்கன்னா டக்குன்னு வந்துடும். புற்று மண்ணை போய் ஒரு குத்தி பார்த்தீங்கன்னா காய்ச்சினாக்கா கெட்டியாக இருக்கும், வலிமை பொருந்திய புற்று. அதனால தான் வன்புற்று. அந்த புற்று மேலே மழை பெஞ்சாலும் கரையாது. வன்புற்று அதான் வன்புற்று என்ன ஞான சம்பந்தர் தமிழ் எப்படி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் தமிழ், அந்த தமிழுக்கு பார்த்தீங்களா தமிழ் ஞான சம்பந்தம் சொல்கிறாரு தன்னை. ஏன் தெளிவாக சொல்கிறாரு, வன்புற்று இளநாகம் என்றால் வலிய புற்றிலே வாழ்கின்ற இளநாகம், அவைகளை அவயவங்களிலே அணியாக கட்டி இருக்கின்ற பெருமான். அன்பில் பிரியாதவள் என்றால் பிரியாவிடை நாயகியாகிய பார்வதி. தேக்கும் திமிலும் பலவும் சுமந்து உந்தி போக்கும் புறப்பூ சல புட்பம் வருமால் ஆர்க்கும் திரை காவிரி கோலக்கரை மேல் ஏற்க இருந்தான் தன் இடை மருது ஈதோ. இந்த காவிரி கரையை போன பாட்டை சொன்னார், அணிகலன்களை முந்தின்னு வந்து சொன்னார் இல்லையா. இப்போ என்ன பண்ணான், அணிகலன்கள் என்பதுனாக்கா செல்வங்கள்னு அர்த்தம். அணிகலன்னா என்னது, செல்வம். இப்போ என்னன்னா செல்வத்தை ஊத்தின்னு வருதுன்னு சொல்றாரு பாருங்க. தேக்கு திமிழு பலவும் பல சுமந்து, இதெல்லாம் என்ன தேக்கு திமிழ்னாக்கா, திமிழ் நம்ம சொல்றோம் இல்லையா, இலக்கணத்துக்கு டக்குன்னு திமிழ்னு சொல்லிட்டாராங்க. இந்த இடத்துல வேங்கைன்னு போடணும். தேக்கும் வேங்கைன்னு போட்டால் இந்த பண்ணுக்கு இது மாறி வந்துடும், தலை தட்டும். அதனால என்ன பண்றார், தேக்கு திமிழ்னா வேங்கை, வேங்கை மரத்துக்கு திமிழ்னு பேர். சரிங்க, இந்த வேங்கை மரம் திமிழ் என்பதற்கு வேங்கை மரம், அதுக்கப்புறம் பலா, 3 மரம் சொன்னார். தேக்கு வேங்கை பலா. இந்த திமிழ் என்பதற்கு பலா, இது வேங்கை குறிக்கிறது. ஆகிய மரங்களை சுமந்து வருகிறதான் காவிரி. இரு கரைகளிலும் அந்த மரங்களை எடுத்து வீசுதான். போக்கி சுமந்து உந்தி வீசினா சும்மா ஓரம் கட்டலையாம், தூக்கி வீசுதான். அவ்வளோ காவிரியினுடைய நீர் வளத்தை சொல்றாரு. போக்கி தரத்து விட்டுக்கிறாங்க தண்ணி. இப்போதான் முக்கோம்புக்கு வந்துக்குது, திருப்பின்னு கல்லணையில் தரத்து விட போகிறாங்க. இதுக்கு ஒவ்வொரு இடத்தையும் தரங்கிறதுக்கு முதலமைச்சர் வருவார். இதுக்கெல்லாம் யார் தரத்து விட்டாங்க ஏதுன்னே தெரியல ஞான சம்பந்தர் காலத்தில். அது வரும்போது எவ்வளோ ஆரவாரித்து வருதுன்னாங்க. அப்போ ஜனங்களுக்கு தண்டரவா போட்டாங்க, அவங்களுக்கு மக்களுக்கு அவ்வளோ தெரியும்.
அதனால சுமந்து உந்தி போக்கி புற பூசல புஷ்பம் வருமா. அது மட்டும் இல்லையா, வரும்போது ஆரவாரித்து வருகின்ற ஆலய காவிரி நதியினுடைய அழகிய கரை மீது சிவபெருமான் பொருந்த உரையும் இறைமருது என்கின்ற தலம். அதனால சல புஷ்பம் கூட அந்த பூக்களையும் மலர்களையும் தூக்கிட்டே வருமா. அப்படிப்பட்ட ஆரவாரம் பொருந்திய அலைகளை உடையதாக இருக்கின்ற காவிரியினுடைய அழகிய கரைமேல் கோலம் என்றால் அழகு, அழகிய கரைமேல் அந்த கரையில் பாருங்க இவ்வளோ பொருள் வந்துருக்குது. அதுக்கப்புறம் அதை டெண்டராக விட போகிறாங்க, ஏலமாக விட போகிறாங்க, அவங்க எடுத்து தான் போக போகிறாங்க. செல்வம் வருமா வராதா? அப்போ அணிகலன்களை செஞ்சிக்கலாமா இல்லையா அதை வச்சு? அதனால் செல்வம் கொழிப்பதற்காக இருக்குது. நீர் செல்வம் ஆற்று செல்வம் சொல்லுவாங்க. ஏற்க இருந்தான் தன் இடைமை. அந்த இடத்துல அருமையாக பெருமான் பொருத்தமாக இருந்து கொண்டு இருக்கிற இடம் அது இருந்தது. திமில் என்பது வேங்காய் மரத்தை குறி நான் சொல்லிட்டாத்து. பூவார் குழலார் அகில் கொண்டு புகைப்ப. என்ன சார் ஆம்பளைங்களே பட்டு அடியார் அடியார்னு சொல்லி போகிறீங்களா? அடியார் என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொது பெயர், அது ஞாபகம் வச்சுங்க. ஐயா வேணாம், அடியார்னாக்கா இரு பொதுப்பா. மாணவர்னாலுமே ஆண் பெண் என்ன? ஆமாம் ஜெனரல் தான். நீங்க அதை பிரித்து சொல்லணும். ஆடவருக்கு மட்டும் இருக்கிற பள்ளிக்கூடமா இருந்தாக்கா மாணாக்கர். மாணாக்கர் கூட பொது தான். அது மாணாக்கர் என்றால் ஸ்டூடெண்ட்ஸ். மேல் ஸ்டூடெண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட் தனியாக தான் பிரிச்சுக்கணும், ஜெண்டர் பிரிக்கணும்னாக்கா. அதனால அது அது நீங்கள் பிரிக்கணும்னா தான் உண்டு. இத்தனை மாணவர்கள் பயில்கின்றனாக்கா அது காமன் ஸ்கூல். அது அதனால் இங்கே பாருங்க, பூவார் குழலாந்தம் இதெல்லாம் ஜென்று அடியாரு சொல்லிட்டாங்களா. இங்கே பெண்கள் கூட அகில் கொண்டு போய்க்கிறான். பூவார் குழலார் அகில் கொண்டு புகைப்ப, அதாவது மலர் சூடிய பூ ஆர் குழலார். குழல் என்றால் கூந்தல், அழகிய மலர்களை சூடியவராக இருக்கின்ற குழலை உடையவர்களாகிய பெண்கள். இந்த பெண்களுக்கே ஒரு இலக்கணம் இருக்குங்க. சில கல்யாணத்துக்கு எங்கேயாவது போனோம்னாக்கா எல்லாருக்கும் ஒரு பூ அங்கே வச்சுடுறாங்க, ஓடுன்றது எது கொத்தி போடணும். இப்போ அதே போச்சிடுறாங்க. அது இப்போ கல்யாணம்ன்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க, நன்மை நடக்கிற இடம். நம்ம அதெல்லாம் உலகியலுக்கு போகிறோம். நம்ம உடையிலும் தான் இவ்வளோ பாடுபட்டு ஒரு மணி நேரம் உங்ககிட்ட நான் வேறு 1/4 மணி நேரம் கடை வாங்க போகிறேன் இன்னும் 2 பாட்டுக்காக. இவ்வளோ பாடுபட்டுக்கிறப்பது இன்னத்துக்கு அதெல்லாம் நமக்கு. ஆகையினால பூவார் குழலார் என்பது போவாங்க கல்யாணத்தில். ஆனால் சில இடங்கள்லாம் இருப்பாங்க. எங்கள் அத்தை போனாங்க, சரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4 முழம் பூ கையில் எப்பவும் வச்சுருப்பாங்க. யார் தலையில் கல்யாணத்துக்கு வந்தாலும் யார் தலையில் பூ இல்லையோ அவங்களுக்கு ஒரு பிட்டாக கூட இதே பூ வச்சு தலையில் வச்சுக்கிட்டு கொடுப்பாங்க. எதுனாக்கா பெண்களுடைய தலைக்கு கூந்தலுக்கு மலர் சூடி இருப்பது ஒரு அழகு. நான் சொல்லலை, பூ ஆர் குழலார் பெண்கள் பெருமானுக்கு தான் தொண்டு செய்ய வராங்க, ஆலயத்துக்கு தான் வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களாம், வீட்டுக்காரர் பூஜை பண்ணுவார், போய் அங்கேருந்து தோண்டி தலையில் எடுத்துன்னு வருவார், மலர்களை கொய்து வருவார். இவங்க என்ன பண்ணுறாங்களாம், அகில் கொண்டு புகைப்ப. அகில் என்றால் வாசனை திரவியங்களை கொண்டு சாம்பிராணி தூபம் போடுறாங்களாம். அதுக்கு என்ன பேர், நம்முடைய ஒரு அடியார் இருந்தார், குங்குலிய கலைய நாயனார் வேலை செய்வாங்களாம் மகளிர் சொல்றாரு. நான் ஞான சம்பந்தம் அகில் கொண்டு புகைப்ப ஓவாது அடியார் அடியுள் குளிர்ந்து ஏத்த. நீங்காத அடியார்கள் சதா சர்வ காலமும் பெருமானை திருவடியை இருந்து அந்த பெருமானுடைய திருவடியை உள்கி அடியார் உள் குளிர்ந்து ஏத்த. பெருமானை ஏத்துகின்ற போது உள்ளம் குளிருமா. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, இந்த உள்ளம் குளிர்வதற்கு எவ்வளோ செயல். அடியார்களோடு இருந்து பெருமானை ஏற்றினால் உள்ளம் குளிர்ந்து. ஒன்றே கோயிலுக்கு போய் வரதை விட 10 பேர் போயிட்டு போயிருந்தா அதில் ஒரு ஆனந்தமே வேற தான். அதனால் உள் குளிர்ந்து ஏத்த ஆவால் அரக்கன் தனை ஆற்றல் அரித்த. இந்த பெருமானுக்கு இந்த வழக்கமாக 8வது பாட்டில் வர வேண்டியது, அரக்கனாக இருக்கின்ற இராவனுடைய ஆற்றலை அழித்தவராக இருக்கின்ற ஏவார் சிலையான் தன் இடை மருதி இதோ. மேருமலையை வில்லாக உடைத்தவனாக இருக்கின்ற பெருமானுடைய இடைமருது இது. இந்த இடத்துல பெண்களும் ஆடவரும் சேர்ந்து பெருமானை வழிபடுகின்றார் என்கிற குறிப்பு 7ஆம் நூற்றாண்டிலே சாமி கொடுத்துருக்காரு. அடுத்தது முற்றாததொரு பான் மதிசூடும் முதல்வன் நற்றாமறையோடு மால் நயந்து ஏத்தும்
பொற்றோழியும் தானும் பொலிந்து அழகாக எற்றே உரைகின்ற இடை மருது ஈதோ. பெருமான் இந்த இடத்துல உரைகிறார்ன்றதுக்கு இந்த எற்றேன்னு ஒரு சொல் சொல்றார் பத்தியா. எற்றேன்றது என்னடா, பெருமான் எற்றே உரைகின்றார்னா இந்த எற்றே என்பதற்கு என்ன தன்மையாக இருக்கின்றது என்று வியந்து கூறி விரும்புகிறார். எற்றே அற்று அன்று இற்று அப்படி இல்லை இப்படி. ஆனால் பெருமான் இருக்கின்ற இடைமருது எப்படியோ இது பாடுறோம். எற்றே அற்று இற்று எற்று எத்தன்மை உடையதாக இருக்க. எற்று எத்தன்மை உடையதாக எத்தன்மை உடையதாக இருக்கின்றது என்று ஆச்சரியப்படத்தக்கையிலே அங்கான் பெருமான் வீற்றிருக்கிறான் என்பது எற்றே உரைகின்ற இடைமருது ஈதோ. அழகாக வீற்றிருக்கிறாராம் பெருமான். பொலிந்து இருக்கிறாராம். போட்டு அடுக்கிறார் பாருங்க. பொற்றே பொல் தோழியாம். பெருமாளுக்கு இதுவரையும் சொல்லினே வந்தபோது வலையில் சொன்னார், அதை சொன்னார், இது சொன்னார், உடனே இருக்கிறார், அன்போடு இருக்கிறார் சொன்னார். பொன் போன்ற அழகிய தோளை உடையவளாக இருக்கிற உமையம்மையும் தானும் இருந்து எப்பவுமே மனைவியோடு வருதுனாக்கா ஒரு கெத்து தான். நீங்கள் போய் பாருங்கள், மனைவிக்கு நிறைய அதுவும் ஒரு 10 சவர நகையை ஒன்று போட்டு அதை முன்னை எடுத்து டாலர் எடுத்து வெளியில் தெரிஞ்ச மாதிரி விட்டுக்குன்னு சொல்லி பட்டு புடவை கட்டை வச்சு, உண்மையான பட்டு புடவை சொல்கிறேன், 600 ரூபாய்க்கு இருக்கிற பட்டு புடவையும் இருக்குது. இப்போ வச்சுட்டு அப்படியே இறங்கி போகிற போது அதில் இருக்கு. அதுவும் துட்டு காரு சொந்த கார் இல்லா போனாலும் ஒரு வாடகை காரில் போய் இறங்கிட்டு போனாக்கா அப்போ இருக்கிற ஒரு இது சாமி. இங்கே நான் சொல்கிறது என்ன சொல்கிறார் பாரு. பொற்றோழியும் தானும் பொலிந்து அழகாக அந்த துணையோடு வருகிற போது ஒரு அழகு வந்து போதான் எற்றே உரைகின்ற இடமா என்றால் எப்படி இருக்கிறது பார் என்று அனைவரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு சிறந்து இருக்கின்ற இடம் இந்த இடம் வந்து தான். ஆனால் அந்த பெருமான் என்ன பண்ணாராம், பெருமானும் நம்முடைய திருமாலாகனும் நான்முகனும் ஒரு காலத்திலே மதிசூடுகின்ற முதல்வன், அதாவது முற்றாதது இந்த சொன்ன இல்லையா, இதுக்கு மேல அது குறைய முடியாதுன்ற அளவுக்கு இருக்கின்ற முற்றாதது ஓர் பான் மதிசூடும் வெண்மை தன்மையுடையதாக இருக்கின்ற முதிராதது என்றால் ஒற்றை பிறையை வந்து சூடி இருக்கிற பெருமான் தாமரையானோடு மால் நயந்து ஏத்தும் பொற்றோழி. தாமரையானும் மாலும் இன்று எங்களால் காண முடியாதுன்னு சொல்லி அந்த வரலாற்றை அப்படியே சொல்லிட்டார். 2 பேரை சொல்லணுன்றதுனால சொல்லிட்டாரு. அவங்க மகிழ்ந்து பெருமானை வழிபடுத்த காலையிலே இருக்கின்ற இடம் என்றால் பால் போன்ற மதி என்றால் பால் போல் வெள்ளிய பிறை. மால் நயந்து ஏத்த என பிரிக்க. மால் நயந்து ஏத்த என்றால் திருமால் இந்த அந்த அடிமுடி காணுகின்ற படத்தை கந்தபுராணத்தில் படித்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் புக்கு நிறைய கொடுத்துட்டு தான் இருப்போம். அந்த அடிமுடி தேரி படத்தில் பார்க்குற போது திருமால் கொஞ்சம் போய் பார்த்தாரு, இது ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு பார்த்து பெருமான்கிட்ட பெருமானே ஆனது பண்ணுறோம். இந்த பிரம்மா தான் போய் என்னென்னமோ டூப்ளிகேட்லாம் வேலை பண்ணிட்டு வந்தான்னு சொல்லிட்டு நல்லா அழகாக கொடுத்துருப்பாங்க. அதுபோல் பல இடங்களில் இந்த செய்தி வருகிறது. ஆனால் இதை பற்றி விரிவாக கந்தபுராணத்தில் இருக்கிறது. பால்மதி பால், அதாவது சிறு தேர் அரும் சில் சமனும் புறம் கூற நெறியே பல பத்தர்கள் கைதொழுது ஏத்த வெறியாவரு காவிரி கோலக்கரை மேல் எரியார் மழுவாள் இடை மருது ஈதோ. ஏரி ஆர் மழுவான் இடை மருது ஈதோ என்றால் தீப்பிழம்பாக இருக்கின்ற எரிந்து பகைவர்களை கொல்லுவதற்காக உதவுகின்றதாக இருக்கின்ற மழு என்கின்ற வாள் என்றால் ஆயுதத்துடைய பொழுப்பெயர். மழுவாகிய ஆயுதத்தை உடையவனாக இருக்கின்ற பெருமானுடைய இடைமருது இது எங்கா இருக்குன்னா அனைவரும் தொழுது ஏற்றுகின்ற வகையிலே இருக்கிறார் பெருமான். வெறியா வரு காவிரி. வெறியா என்றால் வாசம் பொருந்திய மலர்களை தன்னிடத்திலே கொண்டு வருவதாக இருக்கின்ற காவிரியினுடைய அழகிய கரை மேல் இருக்கிறாரு. யாருன்னாக்கா அவர்கிட்ட ஒருத்தர் இருக்கிறாங்களாம். சில பேர் தொழுது ஏற்றுறாங்களாம், சில பேர் அவங்கள வந்து அந்த வழிக்கே வராது இருக்கிறாங்களாம். யாரு? சிறு தேரரும் சில் சமனும். சிறு தேரர் சிறிய புத்தியை உடையவராக இருக்கின்ற சாக்கியர்கள், சிறில் சமணர்கள். இவர்களெல்லாம் இந்த பெருமானை பற்றி தெரியாதவங்க என்ன பண்ணாங்கன்னா புறங்கூறுகிறார்கள். இது நம்ம ஒத்து வராதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் புறங்கூறிட்டு இருக்கிறாங்களே, அந்த புறங்கூறிட்டு விட்டலாமான்னாங்க. நெறியே பெருமானை பற்றி அறிந்து கொண்டு நெறியை அறிந்து கொண்டாக இருக்கிற நெறியே பல பக்தர்கள் கைதொழுகிறார்கள். ஆக சிலர்கள் வந்து சிறிய அளவிலே இருக்கிற சமண சாக்கியர்கள் பெருமானை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவள் அறிந்து கொள்ளாமல் அவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டு புறங்கூறுகிறாங்க, பாப்பா அப்படின்றாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் சிவன் கோயில் அதிகார் போவாங்க. காளியம்மன் கோயிலுக்கு போகலாமா, பரிகார தலம் புதன் தலத்துக்கு போகலாமா, ராகு கோயிலுக்கு போகலாமா, கேது கோயிலுக்கு போகலாமா,
அந்த நவகிரகத்தில் இருக்கிற நவகிரகங்கள்லாம் என்ன பாவம் மனுஷ தெரியல, ஒரு நாளைக்கு ஒரு கிழமை வந்தாலும் அதுக்கு மட்டும் எடுத்து போய் தனியாக வச்சு வேஷ்டி கட்டிட்டு பாலை போட்டு பூவை போட்டு அர்ச்சனை அது மட்டும் பண்ணிட்டு வரான். அதனால அநியாயங்க ஒன்றும் இல்லை. குமரக்கோட்டத்தில் ஐயர் இருக்காரு, ஆளே இல்லைன்னு போய் பார்த்தீங்கன்னா சில நாட்டில் அவர் அங்கே வந்துடும் போனுவார். வேகமாக அவர் ஐயர் தூக்கி விடையார். இவங்க ஒரு அர்ச்சனை தட்டு கையில் எடுத்துன்னு வராரு. அவர் அந்த தட்டு தான் தீவாட்டம் பண்ண தட்டு தான் தூக்கி வருவார். அங்கேருந்து வந்த உடனே என்ன சொன்னோம், உங்கள் நட்சத்திரம் எனக்கு சூரிய பகவானுக்கு அபிஷேகம் பண்ணணும், சூரிய பகவான் அர்ச்சனை பண்ணணும். இங்கேருந்து தேங்காய் காமி ஏற்றாந்து விட்டு உடச்சி கிச்சு ஏற்றாந்த 2 நிமிஷம் தான் டக்கான்னு தேங்காய் உடைந்து அந்த சூரிய பகவானுக்கிட்ட போய் அப்படியே அங்கேருந்து அப்படியே அவர் பார்த்து நேராக சூரிய பகவான் அருள் இருப்பார் நவகிரகத்தில், அப்படியே கை காமிச்சு வந்துடுவார். இன்னொருத்த என்ன பண்ணால் விருச்சிக எனக்கு ராசினும் இது அங்கே அந்த பெருமா அப்படியே இது மாதிரி காமிச்சிட்டு இது மாதிரி பண்ணிட்டு வராங்க. என்ன நவகிரகங்கள் என்ன ஆச்சு, மொத்தமாக தான் சேர்ந்து ஒரு திவாட்டம் பண்ணிட்டு போயேன். காரணம் உலகம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால் இதுதான் சமண சாக்கியரோட மோசமாக போயிட்டு இருக்கிறோன்ற நம்ம போகிறோம். சிறு தேரரும் சில் சமணம் புறங்கூற நெறியே பல பக்தர்கள் கை தொழுது ஏற்றுகிறார்கள் அப்பவே சொல்லிட்டார். ஆனால் திருவிடை மருதூர் இல்லையா, பல பக்தர்கள் அங்கே கை தொழுது ஏற்றுகிறார்கள். இப்போ அங்கே இருக்கிறவங்க ஏற்றுறாங்களோ இல்லையோ, நாம தான் போய் பயபக்தியோட டூர் ஒரு நாளைக்கு போனீங்கன்னா ஏராளமான வண்டிகள் வரும் திருவிடை மருதூர் போய் பார்த்தீங்கன்னா. அதனால் புறசமைகளை விட அகசமைகள் நிறைய இருக்கிறாங்க என்கின்ற ஒரு தன்மையை சொல்கிறாரு பெருமானை. அடுத்த பாடல், கண்ணார் கமழ் காழியுள் ஞான சம்பந்தன் எண்ணார் புகழ் எந்த இடை மருதன் மேல் பண்ணோடு இசை பாடிய 10 வல்லார்கள் விண்ணோர் உலகத்தினில் வீற்றிருப்பாரே. என்ன சொல்றாரு, கண்ணார் கமழ் காவிரி. கண்ணார் என்றால் அகன்ற இடங்களை உடையதாக இருப்பது, கண்ணார் என்றால் அகன்று இருத்தல் பேர், அகன்றதாகவும் நல்ல தாராளமான ஊர் இது. கண்ணார் இடம் அகன்றதும், கமழ் காவிரி என்றால் மனம் கமழுதுமான சீர்காழி. இது எதுக்கு இந்த அடைமொழி முதல் வரி சீர்காழி சொல்றார். அகன்ற இடத்தை உடையதாக இருக்கின்றதும் வாசனை பொருந்தியதாக தன்மை உடையதாக இருக்கின்றதும் ஆகிய சீர்காழிப்பதியிலே சீர்காழி உள் ஞான சம்பந்தன் என்றால் சீர்காழியிலே இருக்கின்ற தோன்றி அங்கே இருக்கின்ற பெருமானை வணங்குகின்றவராக இருக்கின்ற ஞான சம்பந்தன் எண்ணார் புகழ் எந்தை எண்ணத்துள் நிறைந்த புகழை உடையதாக இருக்கின்ற இடைமருது. அவர் எண்ணத்திலே உயர்ந்த தன்மை வச்சு தர இடைமருதன் மேல. எண்ணார் என்றால் எண்ணத்தில் உயர்ந்த புகழோடு இருக்கின்ற எந்த இடைமருது, என்னுடைய தந்தையாக இருக்கிற இடைமருது இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி இடைமருதன் மேல் பண்ணோடு இசை பாடிய 10 வல்லார்கள், பண் பொருந்த இசையோடு அமைத்து பாடிய 10 பாடல்களையும் வல்லார்கள். நம்ம வல்லவர்கள் தான் ஆகிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு வல்லவர் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். வல்லார்கள் விண்ணோர் உலகந்தனில். விண்ணோர் உலகம் என்றால் எங்கே இதுனாக்கா 10 பாடம் வல்லோர்கள் விண்ணோர் உலகத்திலே வீற்றிருக்கும் சிறப்பை பெறுவார்கள் என்றால், விண்ணோர் உலகம் என்றால் அதாவது தேவலோகம்னு சொல்லிட்டு தான் எங்கள் பொருள் இருக்கிறது. ஏன்னா தேவலோகத்தில் போய் எப்படி இருப்பாங்கன்னாக்கா வீற்றிருப்பார் சொல்லுவார்கள். ஆனால் திருமுறைகளிலே விண்ணோர் உலகம் என்றால் பெருமானுடைய கைலாயத்திலே போய் பெருமானுடைய திருவுலகத்திலே வீற்றிருந்துவார்கள். இந்த விண்ணோர் உலகம் தேவலோகத்துக்கு போனால் திருப்பி இங்கே வரணும், அது பாதி வழிதான் அது. அதனால் விண்ணோர் உலகம் என்பது திருமுறைகளே பெரும்பாலும் இறைவனுடைய உலகம். இந்திர உலகம்னு சொன்னாதான் இந்திரலோகம், பிரம்மலோகம், திருமால் உலகம். அதனால் இதில் கீழே போனால் 7 லோகம், மேலே ஒரு 7 லோகம் இருக்கிறோம். அந்த உலகத்தில் எங்கள் குடியில் விண்ணோலம் என்றால் பெருமானுடைய இருவீற்றகம் எண்ணத்தை பொருந்திய போலுடைய வீற்றிருப்பார் என்றால் பிற தேவர்களுக்கு இல்லாத பெருமையோடும் இருப்பார்கள். இந்த இடத்துல இந்த உரையை என்ன சொல்லியிருக்காரு, நம்ம விண்ணோர்கள் என்றால் கைலாயம் சொல்லிடாருப்பா, இவர் ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. விண்ணோர் உலகத்தில் போவாங்க, தேவலோகத்தில் போவாங்க. ஆனால் தேவலோகத்தில் போனால் ஏன்னா அவங்களுடைய வினைக்கீடா சில இடத்துல என்ன அனுபவிக்க வேண்டியிருக்கு இல்லையா, சொர்க்கம் போவாருன்னு நரகம் போவார்னு சொல்ல விட்டாங்க இல்லையா. தேவலோகத்தில் போய் விண்ணோர் தொழுதி ஏத்த வீற்றிருப்பார் பாருங்க. விண்ணோர் உலகத்தினில், விண்ணோருடைய உலகத்தில் வீற்றிருப்பார்கள் என்றால் வீற்றிருத்தலாம் என்ன அர்த்தம்? ஆமாம், அந்த நான் தான் கல்யாணத்துக்கு போனேன், சமையல் செய்கிறவரும் கல்யாணத்துக்கு முன்னாலேயே போயிடுறாரு. மித்தி வேலை இந்த வாழை மரம் கட்டுறாங்க, அவங்களாம் தான் கல்யாணத்துக்கு போகிறாங்க. ஆனால் ஷார்ப்பாக தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு வராரு, ஆதீனம் வராரு. அவர் எந்த நேரத்துக்கு வராரு? அந்த நேரத்துக்கு வராரு. அவருக்கு அந்த இடத்துல என்ன மரியாதை இருக்குது?
அவருக்கு ஒரு தனி எடுத்து ஐயா உட்காருங்கன்னு சொல்லி வீற்றிருத்தல்னு பேர். அதுதான் புகழோடு பெருமையோடு வீற்றிருத்தல். அதுதான் சொல்றாருங்க, விண்ணோர் பதியில போய் வீற்றிருப்ப, ஆனால் அவர்களையே விண்ணோர்த்தில் இருக்கிற தேவர்கள் எல்லாம் புகழும்படியாக வீற்றிருப்பார் என்கின்ற ஒரு தன்மை பெருமைக்குரியவராக இருப்பார்கள் என்கிற ஒரு குறிப்பை என்ன குருசாமி தேசிகர் இங்கே சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்றாரு, பிற தேவர்களுக்கு இல்லாத பெருமையோடு இருப்பார்கள் என்ற ஒரு தன்மையை சொல்றாரு. அதனால இன்னைக்கு தினம் நம்ம இதை படித்தவங்களாம் நமக்கு போகலாமே, எங்கெங்கோ தான் டூர் என்னென்னமோ போகிறோமே, நேராக தான் அங்கே தேவலோகத்தில் தான் கொஞ்சம் தேவர்கள் மத்தியில் தான் கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு அப்புறம் மற்ற சீ இது தேவையில்லை, நான் இதுக்கப்புறம் என்ன அடுத்த மேல் கைலாயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போனால் நமக்கு தெரியும் தேவ பயலுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. தேவ பயலுங்கள்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா, மகிழ்ச்சியுடைய இன்பத்திற்காக, உடல் இன்பத்திற்காகவும் உள்ள இன்பத்திற்காகவும் வாழ்ந்து கொண்டு இருள் அவங்களையும் சூழ்ந்து இருக்கிறது. பூமியில் இருக்கிறவங்களுக்கு ஆணவமான இருள் சூழ்ந்து இருக்கிறது. இதுதான் அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம். ஆனாலும் அங்கே போய் அவர்கள் வணங்கமாடி இருப்பார்கள் என்கின்ற ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். அதனால் பெருமானை வணங்கினால் நமக்கு கிடைக்கிற இடம் திருவடித்தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை என்கிற செய்தியை சொல்லி, ஏன்னா உரையாசிரியர் சொல்லிட்டு நம்ம குறித்து சொல்ல வேண்டியிருக்கும். அங்கே போனால் இன்னும் தேவலோகத்தில் போயிடுவான்னு சொன்னால் தேவலோகத்திலே வீற்றிருப்பார்கள். இவங்க 2 பேருமே தேசியர்கள். ரொம்ப யோசனையாக பல இடங்களில் எழுதியிருக்கிறாங்க. திடீர்னு நம்மளை கைலாயத்தில் போய் உட்கார வச்சிட மாட்டாங்க. இதே அன்னையாராக இருந்தாக்கா நேராக விண்ணோர் தேவன்னா கைலாயம் தான் சொல்லி எழுதுவார். முத்துசு எழுதினார்னா அப்படி தான் எழுதுவார். நீங்கள் பல உரைகளை அவங்களும் எழுதுகிற உரைகளை பார்க்குற போது சோமசுந்தர தேசிகன்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். அவரோட அவ்வளோ சீக்கிரமாக நம்மளை நேராக கைலாயம் போகணும்னு சொல்ல மாட்டார். காரணம் என்னன்னா, அவங்க அந்த அவங்களுடைய ஒரு இயல்பு, அவங்களுடைய முறை, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு முறை இருக்கிறது. பல உரைகளை நம்ம படிக்கிற போது தான் ஒரே மாதிரி செய்திகளுக்கு அவர்கள் பல மாதிரி சொல்லுகிறார்கள் என்கின்ற இதெல்லாம் நம்மளை படித்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பையும், எனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பையும், உங்களுக்கெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பையும் அவரும் கூட இருந்து கேட்குறாரு பாருங்க. அந்த இது என்னால் அந்த பெருமைக்குரிய அவருக்கு நன்மையை தெரிவித்து மீண்டும் வாய்ப்பு இருக்கிற போது